ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிமம் ஒன் ஷார்ட் ஓகேவா. இதோட நேம் வந்துட்டு ஐ வுட் லாஸ் எனிதிங் ஃபார் ஹிம். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பர்சன் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் நம்ஜுன்னு சொல்கிறாங்க. என்னோட ஜிமின் அப்படி என் பேபி 2 பேரும் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. 2 பேருமே ஹெல்த்தியாக இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், லாஸ்ட் டைம் வந்துட்டு பிளட் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படி சொல்லிட்டு நம்ஜுன்னு கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ஜுன், நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வந்துட்டு பிளட் கம்மியாக தான் இருந்துச்சு ஜிமினுக்கு ஓகேவா. இப்போ நல்ல ஜிம்மில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. செகண்ட், அவருக்கு தேவையான பிளட்டுமே இப்போ இருக்குது. சரியா சொல்கிறாங்க. பேபி அண்ட் ஜிம் 2 பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இது கேட்குறது நம்ஜுனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நம்ஜு அண்ட் ஜிம் மேரிடா ஓகேவா. அவர் ஜிம் 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணக்கூடாது ஓகேவா. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ ஹெல்த்தியாக இப்போ நல்லா ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுனுக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் வந்து அழகாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க நம்ஜினை பார்த்து நினைக்கிறாங்க. உண்மையாகவே உங்களை லவ்க்கு 2 பாசனே இல்லை நம்ஜினா. நீ எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இல்லை, நீ எனக்காக உங்களோட ஹாப்பினஸ் இழந்துட்டேன், உங்களோட லவ் இழந்துட்டேன். ஜிம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்பில் இருந்துக்கூடாது இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நம்ஜன் பார்த்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் மெடிசன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இந்த மெடிசன் இப்போ கொடுப்போம் ஓகேவா, அப்படின்னு சிறப்புலாம் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் ஓகே டாக்டர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் செக்அப் போட்டுருவாங்க சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் நம்ஜன் 2 பேரும் எழுதிக்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க கூட ஜிம்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த பேகு ஃபைல் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு பேர் விளையாடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ஜன் பார்க்குறாங்க. நான் கூட பயந்தேன், எங்கே மறுபடியும் அந்த மாதிரி சொல்லிட்டுவாங்க சொல்லிட்டு. நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் ஹெல்த்தியாக இருக்கீங்க, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜனை பார்த்துருக்காங்க. பேசவே மாட்டுறாங்க. என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் நம்ஜன் கேட்குறாங்க. நம்ஜனா சொல்கிறாங்க. நான் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாமல் வந்துட்டு நான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிம் பேசுகிறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் உங்கள் லைஃப்பை சொல்கிறேன் ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ஜன் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் பாரு ஜிம் என்னை எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்காத சரியா, என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாருன்னா உன்னை மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஓகே, நான் ஆல்ரெடி உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேவா. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணது என்னன்னு சொல்லல சரியா, ஆனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கும்போது மனசார மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகே. செகண்ட், என்னோட ஃபேமிலி ஓகேவா, உனக்காக நான் இருக்கேன். உன்னை அப்படியே எனக்கு தனியாக விட முடியாது ஓகேவா. நீ மட்டும் மேபி நான் வேறு யாராவது ஒரு மேரேஜ் பண்ணாலும் ப்ராமிஸாக என்னால் ஹாப்பியாக இருந்துட்டு முடியாது. நீ ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருந்தது எனக்கு தெரியாது. நீ ஏன் கூட இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாங்க. அதுவும் நான் தான் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சாங்க அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாதாக்கா, நீ அமைதியாக இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி பேசினாக்கா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுனா கோவப்படாத சொல்கிறாங்க. நான் கோவப்படக்கூடாதுனாக்கா நீ வந்துட்டு இதை பற்றி யாரும் பேசாத ஓகேவா. ஜிமி நம்மளோட ஹஸ்பண்ட் ஓகேவா, என்னோட ஒய்ஃப், அதை ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, என்றைக்குமே நான் என் லைஃப்பை ரெகுலேட் பண்ண மாட்டேன் ஓகேவா. நான் சூஸ் பண்ணதை நினச்சி ரெகுலேட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. நீ யார், என்னோட மினி ஓகேவா. நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்த்த ஒரு குழந்தை. செகண்ட், நீ என்னோட ஃபேமிலி சரியா. எனக்குன்னு அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் விட்டு போனது ஒன்று மட்டும்தான் சரியா. இந்த வேர்ல்டு எல்லாருக்கும் இடமே இருக்காங்க, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் ரசனை புரிஞ்சுக்கோ நான் ஜிமின் அப்படி சொல்லி நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. ஜிம் நம்பிச்சுட்டு பார்த்துருக்காங்க. அங்கே பாரு ஒன்றை மாதிரி வேறு பர்சன் இருக்க மாட்டாங்க வேர்ல்டில் சரியா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ நம்பிச்சு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற ஏதோ நான் தான் ஒரு லைஃப்பை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை சரியா. நீ லைஃப் இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு நினைக்கிற சரியா. நீ வந்து எனக்கு காட் கிஃப்டட் ஒரு ஒய்ஃபு, என்னோட பெல்விஷார், எல்லாமே நீ தான் சரியா, புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படி சொல்லி நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இது பற்றி பேசாத ஓகேவா வா சொல்லிட்டு இப்போ ரம்ஜித் ஜிம்முக்கு 100% கொடுத்து போகிறாங்க. இப்போ ஃபைனாக வெளில வந்துடுறாங்க. ரம்ஜித் பார்க்குறாங்க. சரி கார் பார்க்கிங் லாட்டில் இருக்கும். இப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன குடிக்கிறது அப்படி ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் அங்கே ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது, நான் போய்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரேன், இங்கே இருக்கியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு ரோட் கிராஸ் பண்ணி வரது கஷ்டமாக இருக்கும் ஓகேவா, நான் இங்கே இரு, நான் போய் ஜூஸ் பண்ணி வாங்கி தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. டிரைவர் கார் ஃப்ரெண்டில் எடுத்துகிற சொல்கிறாங்க. சரி நம்ம சொல்கிறாங்க. ஜிம்மி இல்லை கார் பார்க்கிங் லாட்டில் இருக்கட்டும், நம்ம ஜூஸ் வாங்கிட்டு போயிடலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அதுவும் கரெக்டு தான், நீ இங்கே வந்துடுறேன் சரி நம்பிச்சு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுனா நீங்கள் ஒரு பர்சனை எவ்வளோ சின்சியர் லவ் பண்ணீங்க, ஆனால் அவர் வந்து எனக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கல்ல. நீங்கள் வந்துட்டு உங்கள் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் கூட இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப லவ் பண்ணுறது என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எனக்கு வந்துட்டு அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நடத்துக்கணும்னு நினச்சது இல்லை, அவங்க கூட இருக்குன்னு ஆசைப்பட்டதும் இல்லை. எனக்கு உன் மனசில் வேறு பர்சன் இருக்குன்னு எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நம்ம போயிட்டு நம்மளை எப்படி சேர்த்து வச்சுட்டு பார்த்தியா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்னால் உங்களை விட்டு கொடுக்கவும் இல்லை, சேர்ந்து எனக்கு அப்பப்போ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணது பாசம் நினச்சி நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குது ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்பிட்டு நான் ஆப்போசிட்டில் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்பில் ஜூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு
வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்தா நம்பிக்கையே பார்த்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு ஜிம் எப்படினாக்கா அந்த ரோடுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் வெளில அந்த எப்படினாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நின்றுருக்காங்க. ரோடு ஓரத்தில் நிற்கல, ரோடு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் வெளில அந்த முன்னாடி தான் நின்றுருக்காங்க. இப்போ நம்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் நம்பிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கால் என்னன்னு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ என்னமோ சொல்கிறாங்க. ஜிம் எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்கா, உனக்கு ஃபாரின்லாம் செட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. இப்போ செட் ஆகிடுச்சா, நீ வரும்னு நினச்சேன், என்னை விட்டு ஒன்றா வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ எப்படி இருக்கா, நம்பிக்கை அவங்க நல்லா பார்த்துக்கிறாரா, நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் பாப்பா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. எப்போ செக்அப் பண்ணிட்டு வந்தோம், பாப்பா நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா கேட்குது, ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. எனக்கு டைமும் கிடைக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்லடா, எனக்கு அங்கே வேறு டைம் இங்கே வேறு டைமு சொல்கிறாங்க. நீ வேறு மெடிசன்லாம் போட்டு தூங்கிடுவியா, அதான் டைம் தெரியல, அதான் கால் பண்ணுறதே இல்லை, தப்பா இருக்கா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லடா சொல்கிறாங்க. எனக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்புறம் நான் பேசுகிறேன், அப்புறம் பாப்பா பார்க்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் சொல்கிறாங்க. நிச்சயமாக வருவியா, நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் பண்ணுறேன் என்ன மட்டும் தான். சரி ஜிம் என்னோட பேசிட்டு இருக்காங்க ஹாப்பியாக. இப்போ நம்பிச்சிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. நம்பிச்சிருக்க பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அது ரோட்டில் தான் போக போகுது. இருந்தாலும் கூட ஜிம் நம்பிச்சிட்டு ஒரு பேனிக் ஆகுது, பயம் வருது எனக்கு. ஜிம் வந்து இப்போ ரோடு கொஞ்சம் பக்கத்தில் நின்றுக்காரு. அந்த ஒரு பயம் இருக்கு. இன்னும் ஒரு பயம் ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. இப்போ டக்கு நம்பி ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. நம்பிச்சிட்டு வந்து ஆப்போசிட் வந்துட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இடையில வந்து கொஞ்சம் அந்த இது இருக்குது. இப்போ அவருக்கு இடையில வந்து கொஞ்சம் அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. இவங்க நம்பிக்கை பயமாக இருக்குது, எப்படி கிராஸ் பண்ணு சொல்லிட்டு இப்போ நம்பிச்சு அந்த இப்போ அந்த கிரில் மாதிரி போட்டிருக்காங்க. அதை எப்படி ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. நம்பி ஜிம்மி அதை பார்க்கல. ஜிம்மி நான் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு அதை கேட்கல. ஜிம்மி பார்த்தா ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த கார் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. நம்பிச்சிருக்கணும் அந்த கார் ஜிம்மி டார்கெட் பண்ண ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்பிச்சு அவ்வளோ ஸ்பீடாக வராது. இப்போ வந்து ஜம்ப் பண்ணியிருப்பாரு. அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துட்டு அப்படியே ஓடி வந்து ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி எடுக்கிறாங்க. இப்போ அந்த கார் வந்து இப்படினாக்கா ரோட்டில் அது வந்துட்டு இருக்கும். சடனாக ஜிம்மி கிட்டே வந்துட்டு போயிருக்கா, இடிக்கிறதா வந்துருக்கும். ஒரு செகண்ட் நம்பி பிடிச்சி இந்த பக்கம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த கார் வந்துட்டு முன்னாடி இருக்காங்க ஒரு கிரில் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இடிச்சிட்டு அப்படி ஸ்பீடாக போயிட்டே தான் இருக்குது. இடிச்சிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது. நிற்கவே இல்லை. அப்படியே எல்லாருமே டக்குனு ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கீழே விடல. நம்பிச்சு ஜிம்மி கீழே வந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்பி வந்து ஃபோர்ஸாக எடுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி எடுத்துட்டாங்க. இப்போ ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. ஃபோனை வரைக்கும் விட்டாரு. அப்படி பயந்து போயிடாரு. நம்பிச்சு அப்படி சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மி உங்க பொண்ணுலாம் சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க. உங்க பொண்ணுலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லை இல்லை நம்பிச்சு என்னாச்சு ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்து அந்த கார் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நம்பிச்சு பார்த்து அப்படி ஒரு கோவம். இப்போ பக்கத்தில் வாங்க போட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்க பொண்ணுலாம் கேட்குறாங்க. அந்த கார் ஏதோ வந்துட்டு பிரேக் பிடிக்காமல் போகுது. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த வரைக்கும் இடிக்கிற மாதிரி நிறுத்தாமல் போயிட்டு இருக்காங்க. வேணும்னு வந்துருக்காங்களா சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்த்து மார்க்கு பேனிக் ஆகிட்டார். நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் வாய்ந்து போயிட்டேன், நீ பார்த்துருக்க கூடாதா கேட்குறாங்க. அது நம்பிச்சுனா ஃபோன் பேசிட்டுனா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் கீழே வந்து கிடக்கு. ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ ஃபோன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் என்ன கத்திட்டே இருக்காரு. ஜிமின் சார் ஜிமின் தான் என்ன நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. உனக்கு ஒன்று நான் வாங்கி போயிட்டு அப்படி நம்பி சொல்கிறேன். ஜிமின் இல்லை இல்லை நீ எனக்கு ஒன்று நீங்கள் எப்படி சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க. அது கார் ஸ்பீடாக வந்து நம்ம கூப்பிட்டு கேட்கவே யார் கேட்குறாங்க. இல்லை நம்பிச்சுனா கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் இருக்கிறேன் பயப்படாத நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களும் பார்க்குறாங்க. பரவாயில்ல எவ்வளோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன். ஓகே உனக்கு ஒன்றும் இல்லை ஓகே, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சாரி நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. நான் பார்க்காம இல்லை உன் மேலே ஏதாவது தப்பு இல்லை சரி, நீ கரெக்டாக தான் நினச்சிருக்கா சரியா, அவங்க தான் பார்க்க மாட்டாங்க. நீ வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நம்பிச்சிடும் பார்க்கிங் ஆட்டு போகிறாங்க. போய்ட்டு அவங்க கார் நிறையா இருக்குது. இப்போ ஜிம்மி போய்ட்டு உட்காராங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. டிரைவர் கார் இருந்தால் சொல்கிறாங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. காரில் தண்ணி இருக்குது எடுத்துக்கூடி, நான் வந்து வீட்டுக்கு ஜூஸ் போட்டு தரேன் சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே நம்பி நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக்காகவே இருக்கிறதுனால பெருசாக காட்டிக்கல. இப்போ நம்ம ஜிம்மி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி வாங்கிட்டாங்க. நம்பி கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இப்போ நம்பி வந்து டிரைவரை ஜிம்மி வந்து ஷோல்டரை சாஞ்சி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மி நம்பி ஷோல்டரை சாஞ்சிக்கிட்டு எப்படி போய்ட்டு லைட்டாக சாஞ்சிருக்காரு. ஒரு மாதிரி இருக்குது. நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்பிச்சிட்டு பார்க்குறேன். பயப்படக்கூடாது ஓகே நான் இருக்கேன் என்ன சார் நம்பி நான் ஜிம்மி ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மி நம்பிச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்பிச்சு வந்து அங்கே ஒரு ஆண்டி வராங்க. அது நம்பிச்சு ஜிம்மி வந்துட்டீங்களாப்பா சொல்கிறாங்க. வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பேபி நல்லா தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க. ஆண்டி ஜிம்மி ஜூஸ் கொடுத்துறீங்களா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு ஜிம்மி உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ அந்த ஆண்டி ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்பிச்சு அவங்க குடி சொல்கிறாங்க. அது சொல்கிற குடி சொல்லிட்டு நம்பிச்சு ஃபீல் பண்ணி விடுறாங்க. ஜிம்மி ஜூஸை குடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஆண்டி நம்பிச்சு ஒரு காஃபி கொடுத்தாங்க. அவர் கொஞ்சம் இதாக பயந்துட்டாரு சொல்கிறாங்க. ஏதாச்சும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆண்டி நீங்கள் காஃபி மட்டும் எடுத்து
வாங்க சொல்கிறாங்க. இப்போ காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்பிச்சு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பார்க்குற ஜிம்மி ரூமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே நம்பிச்சு நான் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ட்ரெஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம்மி ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. உங்கள் வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ நம்பிச்சு வெளில படுக்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. அவர் அழகாக ஹேண்ட் வச்சு தட்டி கொடுக்குறாங்க. தூங்குவா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க ஜிம்மி. ஓகே நம்பிச்சு நான் சொல்லிட்டு அப்போ ஜிம் தூங்குறாங்க. நம்ம நம்பிச்சு அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம்மி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டாரு. எனக்கு ஒரு செக்அப் பண்ணி கொஞ்சம் டயர்டெல்லாம் தூங்கிட்டாரு. நம்பிச்சு பிளாங்கெட்டில் கவர் பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்பிச்சு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு நம்பிச்சுடா சொல்கிறாங்க. ஜாக்சன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ஜின் கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. என்னடா இப்பெல்லாம் கேட்குற ஜஸ்ட் சொல்கிறேன் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜாக்சன் எனக்கு நான் நம்ஜினுடைய ஸ்கூல் மேட்சா ஓகேவா, அவருக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நானும் இன்னைக்கு ஜிம்மும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. அங்கே போனப்போ ஒரு கார் ஜிம்மு வந்து ஹிட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இல்லை ஜிம்முக்கு எதுவும் ஆகலை. ஆனால் அந்த கார் வந்து இன்டென்ஷனாக ஹிட் பண்ண வந்துச்சா இல்லை பிரேக் எதுவும் பிடிக்காம அந்த மாதிரியா இல்லை மேபி அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவர் எனக்கு தெரியணும். எனக்கு எதுவும் சம்திங் ஒரு பேடாக ஃபீல் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு எதாவது உன்னை கூட தாங்கிப்பேன். என் ஜிம்முக்கும் என் குழந்தைக்கு எதாவது எனக்கு தாங்கிக்க முடியாது. ஸோ எனக்காக கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? இப்படிலாம் கேஸ் மாதிரி ஃபைல் பண்ண வேணாம். நீ பர்சனாக எனக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. நீ சொல்லி பண்ணி தர மாதிரி பண்ணா என் ஃப்ரெண்டு சரியா நீ கேட்டது நான் பண்ணுவேன். நீ வெயிட் பண்ண சரியா ஒரு ஹாஃப் அன் டைம் கூட அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்பிச்சு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அவருக்கு என்ன ஒரு சின்ன பயம். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு உள்ள அவங்களா இருக்குமா கண்டிப்பாக அவங்க யாரும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் போய்ட்டு அந்த பிளேஸில் போய்ட்டு இருந்தாங்க. அவங்களுடைய டீமை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல கார் வந்தது. அந்த காரோட சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். அங்கே செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த காரோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கார் வந்து ஆக்சுவலாக ரெண்டருக்கு எடுத்திருக்காங்க. யாரோ ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மட்டும் ரெண்டருக்கு எடுத்திருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் கேதர் பண்ணிடுறாங்க. கேதர் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜாக்சன் ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்க நம்ம நம்ஜனுக்கு. எப்படினாக்கா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஃபைல் மாதிரி அனுப்புகிறாங்க மொபைலில். இப்போ அவருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ஜனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகுது. எனக்கு அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். இந்த பர்சன் போடுவாங்க சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம நம்ஜனுமே வந்துட்டு ஜாக்சன் கிட்ட தேங்க்யூ தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எதனா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் ஓகே வேணாம் அப்புறம் கூப்பிட்ற சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு கால் பண்ணுறாரு. இங்கே ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹலோ நம்ஜன் சொல்கிறாங்க. சிவா சொல்கிறாங்க. சொல்லு நம்ஜினா அப்படி சொல்கிறாங்க. உங்களால் என்கிட்ட பேச முடியல அது கேட்குறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. நம்ஜனி பண்ணது தப்பா சரின்னு சொல்ல தெரியல சரியா. எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்கவே இல்லை. நீ மேட்ச் பண்ணிட்டுன்னு சொல்கிறேன். உங்கள் சுச்சுவேஷன் மேட்ச் பண்ணிட்டு தான் சொன்னேன் சரியா. ஆனால் ஜின்னு ரொம்ப பிரேக் ஆகிருக்கான். ஸ்டேன் ஜின்னு இருந்து மூணு பாம இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. சிவா சொல்கிறாங்க நம்ஜிக்கிட்ட நம்ஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது சொல்கிறாங்க. ஜின்னு ஸ்டில் இல்லை இன்னுமே உங்கள்கிட்ட மூணு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டான். ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். அவன் அப்படி இருக்கிறது எங்களால் பார்க்க முடியலடா. உனக்கே தெரியல நாங்கள் எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒருத்தருக்கு ஒன்று ஹாட்டான கூட மற்றவங்களால பார்த்துட்டு இருக்க முடியல. இப்போ நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் நீ பாட்டுக்கு வந்த எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இதுக்கு மேலே உங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே கிளம்பி போயிட்டேன். எதுவுமே சொல்லாமல் நீ வந்துட்டு எங்கள்கிட்ட எதுவும் சொல்லலாம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஜின்னுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்னு சொல்லி நீ லவ் சொல்லாமல் இருக்கலாம் அவங்ககிட்ட. ஆனால் நீ அவன் லவ் பண்ணுற சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜின்னு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் சரி. எங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தீங்க அவ்வளோதான். நீ சீக்கிரமே உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போட்டு வந்து பேசுவா இன்ட்ரோ பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீ வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க நீ ஜின்னை கூட்டு வர முடியுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க நீ ஜின்னு அதுக்கப்புறம் ஜின்னு ஜேஹப் அப்புறம் ஒயன் டேயாங் ஜேகாய் அப்புறம் எல்லாரையும் கூட்டு வர முடியுமா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. ஜேகே இது வேறு எங்கேயோ சிட்டிக்கு போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு பிளேஸ்க்கு வர முடியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் சுகாவுமே சரி ஓகே எனக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ஜின் வந்து ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ஜினை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இவங்களாம் யாரும் நம்ஜினை படித்தவங்கள ஒரு 5 இயர்ஸ் நம்ஜின் கூட ஒன்றா தான் இருந்திருப்பாரு. ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க எப்படின்னா மூவ் பண்ண வர டைம் அந்த பில்டிங் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ஜின் தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஜெஸ்ட்லாண்டுக்கு. அப்போ வரும்போது சம் ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனால அவர் வந்து ரிட்டன் போயிட்டு எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் கொண்டு வந்து கண்டினியூ பண்ண முடியாது அந்த சார் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவர் பாட்டுக்கு அவர் லவ் பண்ணது ஜின்னு தான். ஜின்னு தான் நம்ஜின் லவ் பண்ணியிருப்பாங்க 5 இயர்ஸ் தான். நம்ம ஜின்னுமே சேம் நம்ஜின் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லிக்கவே இல்லை எனக்கு அவங்க எல்லாருக்கும் ட்ரீம் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீமோட இருந்திருப்பாங்க. செகண்ட் நம்ஜினோட ஃபார்முக்கு தான் எந்த ஒரு டீட்டெயிலும் அவங்க தெரியாது. நம்ஜினை சொல்லியிருக்க மாட்டாரு. இப்போ நான் நம்ஜின் நினச்சி பார்க்குறாங்க. நான் சீட் பண்ணி தான் எங்களால் நினைக்கல. ஆனால் சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ஜின் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பேரோ உடஞ்சி போயிருக்குன்னு தெரியும்.
உன்னை எப்படின்னா இதை எப்படி உன்னை கம்ஃபர்ட் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்காக என் ஜிம்மிலையும் என் குழந்தையால இறக்க முடியாது சரியா, அவங்களும் 2 பேருக்கும் ஏதாச்சும் சத்தியமாக தாங்கிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு பர்சன் கால் பண்ணிட்டுருக்காங்க, இங்கே ஒரு பர்சன் கொண்டு பண்ணுறாங்க. ஹலோ யாங் சொல்கிறாங்க, ஜேகே நீ எங்கே இருக்க அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு என்சிட்டிக்கு போகிறான் எங்கே இருக்க அப்படி கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க, இல்லை நாங்கள் ஜெஸ்லாண்ட் போகிறோம் சொல்கிறாங்க. ஜெஸ்லாண்ட் அப்படி சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க எதுக்காக இங்கே சொல்கிறாங்க, அது நம்பி வர சொல்லிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவருக்கு நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க இதை நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கேட்கணும்ல, நம்ம போவோம் சரியா சொல்கிறாங்க. நீ எங்கே தானே வந்து எங்கள் வரியா சொல்லி கேட்குறாங்க. எங்கே சொல்லிட்டு எங்கே தானே எங்கள் வா சரியா சொல்கிறாங்க. நான் ஜின்னை கூட்டி தான் வர சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க, ஜின்னை கூட்டி தான் வரேன் சரியா. எனக்கு ஜின்னுக்கு நம்பி லைஃப்ல நினச்சி தெரிஞ்ச மட்டும்தான் அவனால மூவ் பண்ண முடியும் சரியா. என்ன அவன் ரொம்ப கஷ்டப்படும் அப்படியே உடஞ்சி போயிடுவான் சரியா. ஜின்னு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறாங்க, என்னோட அண்ணா இவ்வளோ ஹார்ட் ஆகுது காரணம் அவர் தானே சொல்கிறாங்க. இல்லைடா அவனோட பாயிண்ட் ஆஃப் இருக்குல்லடா, நம்ம பக்கம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி செக் பண்ணுற பாசம் இல்லைடா, ஏதோ சுச்சுவேஷனாக பண்ணியிருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க, நான் வரல சொல்கிறேன் நீ வாடா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபோன் ஒரு பர்சன் வாங்குறாங்க ஜெக்கே சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக வர சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீ வாடா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இங்கே ரெடி ஆகிருக்காங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன் சுகா இப்போ சடனாக அங்கே போகிறோம் சொல்கிறாங்க. அது ஜெஸ்லாண்டுக்கு போகிறோம் ஓகே, ஒரு பர்சனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதான் ஏன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பர்சனை நம்ம சொல்கிறாங்க, நம்ம ஒரு பர்சன் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஜின்னுமே சரி சொல்லி கூட போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சரி சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஏன்னு பார்க்குறாங்க யாங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவள் ஜெவாப்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெவாப் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. நம்ம நம்பிச்சினை பார்க்க போகிற சொல்கிறாங்க. நம்பிச்சினை அங்கே எதுக்கு சொல்கிறாங்க, நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் நீ வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. ஃபைனலாக ஒரு 3 ஹவர்ஸ் ஆஃப்டர் அந்த எல்லாம் ரீச் ஆகுறாங்க. இங்கே ஜெஸ்லாண்டுக்கு ஸ்டில் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ரீச் ஆகுறாங்க ஒரு பெரிய மேன்ஷனுக்கு முன்னாடி. இந்த பக்கம் இன்னொரு கார் அவங்க ஸ்டாப் ஆகுது, ஏன்னா ஜேக்கோட காரு. ஏன்னா தான் நம்ம சுகா வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக 2 காருமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. ஒரு பெரிய மேன்ஷனுக்கு அது பார்க்கறதுக்கு இவங்களாம் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய மேன்ஷன் ஆடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இறங்கி கார் விட்டு இறங்குறாங்க. வந்துருக்காங்க. அது கிம் மேன்ஷன் போட்டிருக்கு. அந்த கிம் மேன்ஷனுக்குள்ள இவங்க எல்லாரும் என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க. ஜெக்கிக்குன்னா ரொம்ப கோவம் பார்த்துருக்காங்க. நிறைய மீட் இருக்காங்க. வீட்டை சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க வீட்டை. இப்போ ஃபைனல் எலிமெண்ட் என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க. அது வீடு கூட ஒரு மேன்ஷன் தான். இப்போ டோர் பிளான் ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு மைடோட ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ள என்ட்ராகிறாங்க. உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தாக்க ஒரு பிக் ஃப்ரேம் இருக்குது. ரொம்ப அழகாக 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் இப்போனாக்க ஒரு 9 இயர்ஸ் ஒரு பையன், அப்புறம் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒரு பையன் சொல்லிட்டு 2 ஃபோட்டோ 2 சின்ன பசங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பிக் ஃப்ரேம் இருக்குது. அப்படி சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பசங்க ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ஜினை பார்த்துட்டோம். ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ஜி பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. உட்காந்துருக்காங்க. இப்போ மேடு பார்க்குறாங்க. நம்ஜின் இப்போ என்ன எடுத்து கொடுக்காது கேட்குறாங்க. இப்போ நம்ஜி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துவாங்க டீ சொல்கிறாங்க. சரிங்க சார் சரிங்க தம்பி சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு அங்கே வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்து நம்பிச்சு கேட்குறாங்க. ஜேகே உனக்கு தான் என் மேலே கோவம் வச்சுட்டாங்க என்கிட்ட காமிச்சிருக்கலாமே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரியாமல் பார்த்துருக்காங்க. என்ன நம்பிச்சு நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை உனக்கு எதனா கோவம் வந்தாக்க என்ன எதுனா பண்ணியிருக்கலாமே, எதுக்காக எதுவுமே பண்ணது இல்லை ஜெலிமனையும் இல்லை குழந்தைய கொண்டு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நம்ஜன் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. தப்பா இருக்க ஜின் ஓகேவா, இப்போ எனக்கு புரியுது ஓகே நம்மளுக்கும் நடந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஓகேவா. ஆனாலும் சொல்கிறாங்க அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட சரியா. செகண்ட் ஒய்ஃப் ஓகே, அந்த ஒய்ஃப் இந்த குழந்தையோட ஃபேமிலிலாம் நான் மட்டும்தான். அவனை அழைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ண நினைக்கிறீங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்ஜன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு நாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நினச்சா தெரியாமல் நடக்குதானே தெரியல. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்க இது வந்துட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நினச்சிட்டாக்க பார்த்துட்டு சும்மா இருக்க எனக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்படி ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு இருக்கிற ஜிம்மி மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின்றது சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஐயோ மினி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அப்போ மீன்ஸ் உங்களோட தங்கச்சியில் நம்பிச்சுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. என் தங்கச்சினா இப்போ மனுஷன் பள்ளி மீன்றது ஒரு பையன் பொண்ணு இல்லை சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க அவனோட அத்தை பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறோம். ஜின்னு பார்க்குறாங்க. ஏன் நம்ஜினா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. உங்களால் எப்படி நல்லா ஈஸியாக மறக்க முடியுது, எப்படி ஈஸியாக மூவ் பண்ண முடியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஸ்டெப் இறங்கி வராங்க. ஜூன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ஜி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் ரொம்ப அழகாக குட்டியாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டமக்கு அப்படி மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. டெக்னிக் போகிறாங்க. எல்லாம் தூக்கு தவிர எழுந்து வந்துருக்காரு சொல்லிட்டு அவர் மேலே போகிறாங்க. பார்த்து எப்படி சொல்லிட்டு ஹேலை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருக்காங்க. இப்போ எவ்வளோ திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அந்த பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ ஏன் பார்க்குறா
ஜெவாக்கு சொல்கிறாங்க. ஜெவா கொடுத்தாங்க சென்ட்ரல் ஒயின் சரியா அவள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது யார் யாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறாங்க. ஐ திங்க் மினி சொல்கிறாங்க. மினி சொல்கிறாங்க நம்ஜன் இருக்கிற சொல்லுவான் இவ்வளோ ஷார்ட்டாக இருப்பான், இவ்வளோ அழகாக இருப்பான் சொல்லுவான். அது இவன் தான் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம நம்ஜன் தான் ஜிம்மி ஹேண்ட் பிடிச்சி கூட வராங்க. கூட வந்துட்டு கேட்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி நம்ஜன் சொல்கிறாங்க. இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் எல்லாரையும் பார்த்துட்டு வடவை ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை பார்க்குறப்போ ஜிம் நம்ஜன் வந்து சொல்லியிருப்பாரு அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்போது அந்த அந்த ஒரு அந்த அவரோட இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. இவராக பருவ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு நம்ஜின் ஆசிரம்னு சொல்கிறாங்க. இதான் ஜின்னா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிட்டே போகிறாங்க. நம்ஜின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு நேராக போய் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா சொல்லிட்டு சாரி ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. பாரு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. சாரி நீங்கள் ஹார்ட்டாக எனக்கு நான் தான் ரீசன் ஓகேவா மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு பண்ணல ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவருக்கு புரியாமல் பார்த்துருக்காரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் என் நம்ஜின் லவ் பண்ணது உங்களை தான் எனக்கு தெரியும் ஓகேவா சாரி யாங்க ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சொல்கிறாங்க. இல்லை சாரி ஓகேவா நான் உங்கள் லைஃப்பில் வந்துருக்கக்கூடாது தப்பு தான் ஓகேவா. ஆனால் இது எதுவும் வேணும் நடக்கிறதுக்கு தெரியாமல் நடந்த ஒரு தப்பு தான் தெரிஞ்சு நடக்கலை தெரியாமல் தான் ஓகேவா மன்னிச்சுக்கோங்க ஜிம்மு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னை நம்ஜில் வந்து வெறுத்துறாதீங்க. சேம் டைம் நாங்கள் எப்படி சொல்கிறேன்னு தெரியல நான் தப்பு ஏமல் தான் ஓகேவா உங்களுக்கு பனிஷ் பண்ண கோவமாக இருக்கீங்க திட்டுனாக்க என்ன திட்டுங்க அவர் வந்து திட்டாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சரி அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி எந்திரி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ அவர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி தூக்கி விட்றாங்க. இப்போ நம்பி பார்த்து ஜிம்மி என்ன பண்ணுறேன் எந்திரி சார் ஜிம் தான் நம்ஜின் தான் ஹேண்ட் பிடிச்சி தூக்கி விட்டுருக்காங்க. அவர் என்ன பார்க்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வா சார் கூட்டி வந்து உட்கார வைக்கிறாங்க சோஃபாவில். இப்போ மீன் ஆண்டி எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க சொல்கிறேன் யாரும் எடுக்க மாட்டாங்க எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜித் பார்க்குறாங்க. ஆண்டி ஜிம்முக்கு ஜூஸ் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து வாங்கிக்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்லிட்டு ஓரமாக வைக்கிறாரு. நம்ஜித் பார்த்து ஃபஸ்ட்டு குடி இப்போ தான் தூங்கி எழுந்தது குடி ஸோ நம்ஜித் தான் ஃபீல் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மு குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு நம்ஜின் வந்து எப்படின்னாக்கா எல்லாமே பாசமாக இருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பர்சன் வந்து கேர் பண்ணி இப்பெல்லாம் பார்த்து தெரியாது அவருக்கு. ஒருத்தர் வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது இந்த மாதிரி ஜூஸ் ஃபீட் பண்ணுறது எதுவுமே பண்ண தெரியாது அவருக்கு. இப்போ இவங்க பார்க்குறாங்க ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. 5 years ஒன்றாந்துருப்பாங்க. எவ்வளோ டைம் டீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்டா அவங்களுக்கு திங்ஸை ப்ராப்பராக வைக்க தெரியாதா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ டைம் டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு அவர் இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அவரும் ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு நம்ம ஜிம்மை பார்க்குறப்ப ஜிம்முக்கு வந்து கலர் டேஸ் வந்துட்டு இருக்கு. நம்பி பார்க்குறது என்னாச்சு உனக்கு சரி நம்பி அப்படி டேஸ் அவை பண்ணுறாங்க. என்னது இதெல்லாம் எதுக்கு அழுதுட்டு இருக்கு அப்படி கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்கப்பா நான் பேசுகிறேன் இப்போ அமைதியாக எதுக்கு கேட்குறீங்க வந்தால் சொல்லி கேட்குறாங்க. இல்லை தூங்கி இருந்துச்சுன்னா உங்களை காணாதான் தான் தேடி வந்தால் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் எங்கே தான் இருக்க ஒன்றும் இல்லை சார் நம்பி தான் டேப் பண்ணுறாங்க. ஜிம் சிக்ஸ்லாம் வாய்ப்பு பண்ணி விடாங்க. அந்த ஐடியாஸ்லாம் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோ கேரிங்காக இருக்குது பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. நான் உங்க எல்லாத்தையும் பேசணும் ஓகேவா நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வருஷமாக என் கூட பழகுனீங்க எதுவுமே சொல்லாமல் நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு நான் ஜின்னை லவ் பண்ணேன் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஜின்னுக்கிட்ட நான் ப்ராப்பராக வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். என் அப்பா அம்மா என் அம்மா என் ஃபேமிலி வந்து 2 பேர் தான் ஓகேவா. ஒன்று அம்மா செகண்ட் இல்லை மினி இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேர் சம்மந்தத்தில் உங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்கள்கிட்ட நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அது மட்டும் ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்கணும்னு நினச்சி ஜின் அப்படி சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க ஆமாம் என்னோட அம்மா என்னோட ஜிம் இவங்க 2 பேருடைய சம்மந்தத்தோட உங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்களை கூட இன்ட்ரோ பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் சரியா. ஆனால் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க லைஃப்பில் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் ஒரு மாதிரி இருக்குங்க பா ஜேக்கே என்கிட்ட தான் பேசிச்சு ஹார்ஷாக பேசினா என்ன பேச வைக்கும் அவனு பேசாத எனக்கு அவன் ரொம்ப என்ன சொல்லிருக்கோம் அப்படி யார் உனக்கு எதுவும் தெரியாது அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் இவன் ரொம்ப சின்ன பையன் தான் உங்களோட 5 years சின்ன பையன் சொன்னேன். அவள் 5 years எனக்கு ஏஜ்க்கு அப்படின்னு சொன்னேன். மினிக்கும் உனக்கும் அப்படி நான் கூட பொண்ணு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் பையன் தெரியுது. ஆனால் இப்போ எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அது என்னோட மிஸ்டேக் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எல்லாமே என்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்குற எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. என்ன நம்ஜின் சொல்கிற நீ எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இதுவுமே என்னோட மிஸ்டேக் தான் என் ஜிம்முக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவன் பாவம் அவர் குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மட்டும் ஜிம்மு பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குற ஜிம்மு கொஞ்சம் சென்னையில் பார்த்துருக்காரு. ஏன்னா ஜிம்மு ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்க ரொம்ப நல்லதாக தெரியாது. ஜிம் பார்க்குறாங்க. என் நம்ஜின் வந்துட்டு சின்ன எங்கள் மேரேஜ்னா கண்டிப்பாக நம்ஜின் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எங்கள் லைஃப்பில் நான் தான் அவசரம் எங்கள் லைஃப் வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுவும் வேணும்னு பண்ணல அப்படி இருந்து கூட எல்லாமே லைஃப்லேயே வந்துட்டு மாறி போயிடுச்சு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் பார்த்து அவருக்கு பேசவும் முடியல கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. நம்ஜினா சொல்லு நம்ஜினா உன் லைஃப்பில் என்ன நினச்சி ஏன் உங்கள் ஃபேமிலி எனக்கு சொல்ல கேட்குறாங்க. அதுவும் நீ இவ்வளோ பெரிய வீட்டோட பையன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு இங்கே இருக்குது நம்ஜினோட ரிச்சஸ்ட் பர்சன் ஓகேவா. இப்போ நம்ம ஏன்னா இவருக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நம்ஜினோட ரிச்சஸ்ட் பர்சன் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம எப்படினாக்கா கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு எனக்கு அவர் யூஸ் பண்ண திங்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் வந்து எந்த அளவுக்கு ஃபேமிலி ரிச்சஸ்ட் பர்சன்லாம் தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு.
இப்போ நம்ம ஜெவாப் கேட்குறாங்க, நீ சொல்லி நம்பினா ஏன் உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிமின் வந்துட்டு உனக்கு சொல்கிறாங்க, ஜிமினோட அத்தை பையன் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஜிமினோட அத்தை பையன் ஓகே, என் ஃபேமிலியில் செகண்ட், நான் தான் ஃபஸ்ட்டு பையன், செகண்ட் ஜிமின் தான். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், என் அத்தைக்கு ஒரே பையன் ஜிமின் தான் சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்களும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பிக் ஃப்ரேம் இருக்குது, இவங்களோட அப்பா சொல்கிறாங்க. இவங்களால எங்கேயும் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்பிச்சுட்டு அவங்களோட அப்பாவை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. ஜெயப் பார்க்குறவங்க ஆமாம் நானும் எங்கேயும் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க, இவர் தான் என்னோட அப்பா மிஸ்டர் கிம், இவர் வந்து இந்த ஜெஸ்லாண்டோட சிஎம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, இல்லை ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபியூனரல் டே வரும் இல்லையா, அவங்க இறந்த தினம் வரும்போது அவங்களுக்காக அந்த நாட்டில் வந்துட்டு துக்கம் அனுப்பிச்சிருப்பாங்க. அது நியூஸில் வரும். அப்போ அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப வருஷமும் டிவிலலாம் பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக யாருமே அதிகமாக டிவி நியூஸில் பார்க்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே மொபைலில் மூவி போயிருக்கிறதுனால பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் அதிகமாக நியூஸில் அவங்களை பற்றி போட்டே இருப்பாங்க. இவர் பெஸ்ட் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருப்பார், இவர் நல்ல ஒரு சுயமாக இருப்பார். இவங்க வந்துட்டு அவங்களோட அவங்களுக்கு வந்து எனிமிஸால் தான் அவங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி வந்து அட்டாக் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அவங்களை கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்கிறாங்க அவங்களோட பையனானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், ஆமாம் என்னோட அப்பா தான் சொல்கிறாங்க. ஒரு எனிமிஸால் அட்டாக் பண்ணும்போது என்னோட அப்பா, என்னுடைய அப்பா, என்னுடைய அத்தை, என்னோட மாமா இவங்களாம் இறந்துட்டாங்க சொல்லிட்டு நான் என்னோட அம்மா என்னோட ஜிம்மி 3 பேர் சேவ் ஆகலாம் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, புரியல நம்பிச்சுனா சொல்கிறாங்க. நம்ஜின்மி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப வருஷம் முடியும் ஓகேவா, நம்ம நம்ஜினுக்கு வந்துட்டு இப்போ 9 இயர்ஸ் ஆகுது, ஜிமினுக்கு இப்போ ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஜிமின் எப்படினாக்கா அவங்க அப்பா நம்ஜின் அப்பாவுக்கும் ரொம்ப எல்லாமே ஜிமின் தான். ஏன் அப்படின்னாக்கா அவங்க தங்கச்சிட்டு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வச்சுருப்பாரு. நம்ஜினுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் பிறந்திருப்பாரு. ரொம்ப கியூட்டாக அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவங்க ஒரே ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க தங்கச்சி ரொம்ப பாசம், நம்ஜின் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சி ரொம்ப பாசம். அவங்க பேர் லூனா. அவங்க வந்துட்டு வெளில வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து பிரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு அவங்களுடைய நம்ம நம்ஜின் அப்பாவோட செக்ரட்டரியாக இருந்திருப்பாரு. ரொம்ப நல்லவர். பேர் பார்த்தியாங்க. அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நம்ம கூடவே வச்சுக்கலாம், அவரும் ரொம்ப நல்ல பையன், நம்ம தங்கச்சி நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேருமே அவங்க எங்கள் ஒரே வீட்டில் இப்படி இவங்க கூடவே இருந்திருப்பாங்க. நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம அவங்களுக்கு ரொம்ப அழகான பேபி பிறந்திருப்பாங்க. அந்த பேபி பிறந்ததுலேருந்து நம்பிச்சிட்டப்பா அவங்க கையில் வச்சிருப்பாரு. மேக்ஸிமம் வெளில இருக்க டியூட்டியில் இருக்கப்போ இருப்பார். அவர் ஒரு சிஎம்மா ஒரு ஜாப் வெளில இருக்கப்போ வர மாதிரி இருப்பார். வீட்டுக்குள்ள வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன் தான். அந்த குழந்தை கொஞ்சிட்டே இருப்பார். அந்த குழந்தை பிறந்த கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ எனக்கு ட்விட்டரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு நியூப்பு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மருமகன் சென்னையில் பிறந்திருக்காங்க சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருப்பாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அந்த குழந்தை ரொம்ப பாசமாக வச்சுருப்பாரு. அந்த ஃபேமிலி ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கும். அவருக்கு திருப்பினாக்க அவர் எந்த பக்கம் போடல, அவருக்கு இல்லாத பேர் புகழ்னே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலி. அவர் எப்பவுமே எனக்கு நாட்டுக்கு அகேன்ஸ்ட் அது பண்ணவே மாட்டார். அவரும் சேம் ஆகுது சரி மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க மட்டும்தான். அந்த ஜெஸ்லாண்ட் ரொம்ப ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களாக இருப்பாங்க. என்னதான் அங்கே சேம் வந்தாலுமே வந்துட்டு அவங்க தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, தவிர மக்களை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிளேஸை டோட்டலாக மாறி இருக்கும். எல்லாருக்கும் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே என்னென்ன கவர்மெண்ட் சலுகைலாம் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது ரீசன் இவர் தான். அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவரை வின் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எடுத்து யாருமே வந்துட்டு எலெக்ஷனில் போட்டி போட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்லவர். அவர் செய்வார், அவர் பார்த்து சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. அவருமே வந்துட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. அவர் பணத்துக்கு ஆசை பண்ண மாட்டார். ஏன்னாக்கா அவங்க ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலி தான். அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. அதனால அவங்க பணக்காரங்களே பொருட்கள் கூட அவங்க மனசு அப்படி அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஹியூமன் சொல்லலாம். அப்படி இருந்தவங்க தான். அப்போது ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம நம்பியோட அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணும் ஜெஸ்லாண்டில் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது, அது இங்கே ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை இந்த ஃபேக்ட்ரி இங்கே வந்துட்டாக்க கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கு ஆபத்து சொல்கிறாங்க. எனக்கு அது கெமிக்கல் ஃபேக்ட்ரி, கண்டிப்பாக கொஞ்சம் டேஸ்க்கு நல்லா இருக்கும், போக இந்த தண்ணியில் கலந்துரும், அதுக்கப்புறம் மக்கள் வந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்படுவாங்க, நோய் நொடி எல்லாம் வரும், அதனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பியோட அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிஎம் தானே, நீங்கள் நினச்சா பர்மிஷன் கொடுக்க முடியும், ஜஸ்ட் அப்ரூவ்மெண்ட் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. என்னோட மணிக்கெட்டால் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்பியோட அப்பா பார்க்குறாங்க, என்னால் முடியாது, சரி எனக்கு மண் தான் தேவையில்லை, இந்த மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்டு, சரி நான் வந்து இந்த சேமான பிளேஸ் வந்து மக்கள் நல்லா பண்ணிருக்காங்க மட்டும்தான், மற்றபடி எனக்கு உங்கள் மணி தேவையில்லை, நீங்கள் வேறு எங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, என்னோட பிளேஸில் இந்த டிசாஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வைக்க முடியாது, நம்ம அப்ரூவல் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்போது நம்பிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மிரட்டல் கால்லாம் வந்துருக்கும், சம்மந்தம் அந்த மிரட்டல் மாதிரி சில திங்ஸ் நடந்திருக்கும், போலீஸ் பாதுகாப்பு அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்பிட்டு பெருசாக எடுக்க மாட்டாங்க, இப்போ நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் வந்துட்டு நம்ம அரசியல் இருந்தாக்கா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் சேல் வராங்க. சேலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு குட்டி பையன் பார்க்குறேன். இப்போ அவனுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்.
அந்த பையன் பார்க்குறான். அங்கிள் எப்படி சொல்கிறாங்க, என்ன மினி செல்லம் என்ன வேணும் தூக்குறாங்க, எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. அது நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிற சொல்லுங்க. பார்ட்டியும் ஆமாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அங்கிளுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க, அதனால் நம்ம ஃபேமிலி வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஃபங்க்ஷன் தான், ஓகேவா? அதுக்காக எல்லாரும் வர சொல்லியிருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டோடையும் அந்த சிஎம் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட இன்வைட் பண்ணியிருப்பாங்க, இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நஞ்சுடா அப்போ வந்து கிளம்புறாங்க. நம்ம ஜிம்மில் அப்போ வந்து அவங்க செக்ரட்டரி வர இருக்காங்களா, அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பரும் கூட அவங்க எல்லாருமே போகிறாங்க. இப்போ நம்ம நஞ்சுடா அப்பா வந்து ஜிம்மில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப அழகாக இருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. பாட்டி சொல்லி ஜிம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அப்படி சேட் போகலாம் சரியா சொல்கிறாங்க. சேட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே மினி வா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி வராங்க. நம்பிக்கை ஜிம்மினோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் நம்பிட்டு ஹேண்ட் பிடிச்சி ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க கூட பாடி கார்டு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்க சேம் வீட்டில் பசங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டு அவங்க கூட பாடி கார்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜூலி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் வேணுமா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு போய் எடுத்துறாங்க. கட்டி சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஒரு பசங்க கேட்குறாங்க, என்ன கேம் சொல்கிறாங்க. உங்கள் பையனுக்கு இப்போ சனியில் பார்த்துட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் தங்கச்சி பையனும் உங்கள் பையனை பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு அப்போ பார்க்குறாங்க. என் பையனுக்கு என்னோட சனியில் பிடிச்சிருக்காங்க மேரேஜ் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படி அவங்க என்னோட சனியில் பையனை பிடிச்சிருக்காங்க மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டேன். ரெண்டு விஷயம் எனக்கு என் சனியில் என் கூடவே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் என் தங்கச்சி எப்படி என் கூடவே இருக்காங்களோ அதே மாதிரி என்னோட சனி இல்லாமல் என் கூடவே இருக்கணும் ஆசை, ஏன்னா வெளில கொடுக்க முடியாது, ஹீஸ் மை ப்ரீஷியஸ் சனி இல்லை அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு அப்பா சொல்கிறாங்க. அவனை என் கூடவே இருக்கணும், இப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்கோம். தங்கச்சி பையன் ரொம்ப பாசம். இப்போ நம்ம நம்பிடா அப்போ இன்னொரு பசங்க பார்க்குறாங்க. அண்ணா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, வைக்கிறோம் நம்பிச்சுருக்கு வளர்ந்ததுக்கப்புறம் யாரை பிடிக்குதோ அவங்க கூட அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும். சேம் ஜிம்முக்கு அப்படி தான் சரியாக சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 years பெரிய பையன் அவனுக்கு கண்டிப்பாக மெச்சூரிட்டியாக யோசிப்பாங்க, வேறு மாதிரி யோசிப்பாங்க. நம்ம வந்து இப்போவே சின்ன வயசு பசங்க மனசில் ஆசை வந்துட்டு திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அட என்னம்மா அப்படி சொல்கிறேன், ஜிம்மில் மேரேஜ் பண்ணி கொடுத்து நம்பிச்சு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ணா அங்கே பாருங்கள் எனக்கு புரியுது சரியா உங்கள் சனியில் மேலே உங்களுக்கு பாசம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ஏன் சனியில் எதுவும் குறைஞ்ச வரும் சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா நம்பிச்சிட பற்றியும் நம்பிச்சிட அப்பா ஜிம்மை பற்றியும் மாறி மாறி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. அடங்க பாருங்க மினிக்கு யார் பிடிக்கும், மினிக்கு மேட்ச் பண்ணி வைப்போம், நம்பிச்சுக்கு யார் பிடிக்கும் நம்பிச்சுக்கு மேட்ச் பண்ணி வைப்போம்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்க இல்லை மினியை கண்டிப்பாக நம்பிச்சு மேட்ச் பண்ணி வேணா பாரு, ஜிம் தான் எனக்கு சனியாக வருவாங்க, வேறு யாரும் எனக்கு சனியாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு அப்பா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க பார்க்க நான் ஜிம்மை தான் கேட்டேன், நீங்கள் இதுக்கு இப்போ ஆர்கியூ பண்ணுறீங்க சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அதில் சொல்கிறாங்க. சரி ஓகே பார்க்க நல்லா தான் இருக்குது, ஃபியூச்சரில் கொண்டு போய் ஒன்றா போயிட்டு இருந்தாக்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா பார்த்தா பாரு இப்போ எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்காங்க, பாருங்க வா சொல்லிட்டு நம்பிச்சு அப்பா கூப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இங்கே வா நீ சாப்பிட பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. அட நீ எப்போ தப்பியாக வந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வா நீ கொஞ்சம் சாப்பிட உடம்பு கெடுத்துக்காங்க, வா உட்கார சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சோ பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவர் என்ன ஒரு சேமாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மேலே அவர் அவ்வளோ பாசம் இருக்காரு. அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய சரிங்களா அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஒரு அவ்வளோ கேரிங்கான ஒரு பர்சன். அவங்க வீட்டில் இவ்வளோ மெய்டு மேலே கூட ரொம்ப பாசமாக இருப்பார். அதனால தான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. இப்போ நம்பிட்டு அப்பா வந்து ஜிம்மில் அப்பா சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. மிஸ்டர் கேம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி கேட்டேன் சொல்கிறாங்க. பாருங்க நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க ஓகேவா, நான் அதுக்கு நோ சொல்லாச்சு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் கேம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது சொல்கிறாங்க. புரியலையே சொல்கிறாங்க. என்ன மேட்சிங்களா ஸோ நம்பிட்டு அப்பா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாருங்க என்னால் சைன் கொடுத்து தர முடியும் சரி, அதுக்கு வேலை பாருங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. பார்த்துருவோம் சொல்லிட்டு அந்த பசங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்கன்னா என்னென்ன சொல்லிட்டு போகிறாரு அந்த ஆளு சொல்கிறாங்க. அது மாதம் என்னென்ன சொல்லிட்டு போகிறாரு அவரே சொல்கிறாங்க. அது விட மாதத்தையே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. எங்கே எனக்கு பயமாக இருக்குது சார் நம்பி ரொம்ப சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது ஓகேவா, நம்ம மக்களுக்காக வாழறோம் சரியா, நம்ம வந்து நம்மளுக்காக மட்டும் யோசிக்கூடாது, செல்ஃபிஷாக வாழக்கூடாது இப்படிதான் சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் பேஸ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரிங்க நான் சொல்லிட்டு நம்பி நம்ம ஜிம்மில் தைரியமாக தான் இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டி ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் நம்பிச்சு வாங்க சொல்கிறாங்க. அந்த பாட்டி ஜிம் நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக போயிடுவாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் உட்காராங்க காரில். இப்போ ரொம்ப ரெடியாகி போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க சேல் சிட்டியோட அவுட் ஆஃப் சைடில் தான் கார் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அத்தை சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மில் அம்மா தூங்கிட்டு வந்துருக்காங்க, ஜிம்மில் அப்பாவும் தூங்குறாங்க. நம்ம ஜிம்மில் மாமா அவங்க தான் நம்பிச்சு அப்பா இருக்காங்க, அவங்க தூங்குறாங்க. டிரைவ் மட்டும் கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நம்பிச்சு அம்மா முடிச்சிருக்காங்க. நம்பிச்சு ஜிம் 3 பேர் முடிச்சிருக்காங்க. அத்தை சொல்கிறாங்க. நம்பிச்சு நம்ம பார்க்குற எல்லா தங்கம் என்ன வேணும் நீ சொல்கிறாங்க. அத்தை நம்ம ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் அம்மா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்கணும்மா எனக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு நம்ம பார்க்குறேன் எனக்கும் அப்படி சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா எழுப்பவா ஜிம் கேட்குறாங்க. இல்லை இப்போ வேணாம் அம்மா தூங்குறாங்க டயர்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. டிரைவர் சொல்கிறாங்க. மேடம் சொல்கிறாங்க கொஞ்சம் கார் ஓரமாக எடுத்துங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஓரமாக எடுத்துறாங்க. இப்போ 2 பேருக்கு இறங்க சொல்கிறாங்க. இறங்க சொல்கிறாங்க. இப்போ காரில் லாக் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அத்தை ரெஸ்ட் ரூம் எங்கே சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் வெளில தரணும் உங்கள் பப்ளிக் பிளேஸ் தான் சொல்கிறாங்க. அச்சிச்சு நோ சொல்கிறாங்க. சேம் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜிம்மில் அத்தை சொல்கிறாங்க. அதில் நம்ம நம்பிடாமா அப்படி சொல்லக்கூடாது செல்லும் அங்கே பாருங்க வேறு வழியில் வைக்குவாங்க ஃபெசிலிட்டிஸில் போங்க போய் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க கூச்சமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டார்க்காக இருக்கிறப்போ அப்படி சொல்கிற நம்ம ஜிம்மில் நம்பிடாம தான்
ரொம்ப லாங்கில் காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி அங்கே கார் ரொம்ப தூரத்தில் ஸ்டாப் ஆகிருக்கு. இவங்க கூட்டி விடாங்க. பாருங்க கொஞ்சம் இதாக இருக்குது வெளிச்சு இது ஹைவே. இப்போ போகிறாங்க அங்கே போய் ஓரமாக போங்க சொல்கிறாங்க. 2 பேரும் போயிடுறாங்க. நம்ம போகிறாங்க. நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய் எடுத்து தூக்கம் தான் வந்துட்டு எப்போ போய் வீட்டுக்கு போய் சேர போகிறோமோ நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு ஹெவியான பாம் பிளாஸ்ட் ஆகிற சவுண்டு கேட்குது. டக்குன்னு ஜிம் நம்பிட்டு ஃப்ரீஸ் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாய்ந்து போயிடுறாங்க. துடிச்சு போய் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவங்க வந்து கார் அப்படின்னு வெடிச்சு சதுறது அப்படின்னு அஞ்சு அம்மா பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்க காலத்தில் வந்துருப்பாங்க. அப்படியே தெரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூக்கமே போயிடுது. தெரிச்சு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவங்க கார் அப்படி ஃபஸ்ட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பாம் பிளாஸ்ட் ஆக அந்த சவுண்டு ஹெவி சவுண்டு காது வலிக்கிற அளவுக்கு நம்பிச்சு பார்க்குறாங்க. என்னங்க அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அம்மா அப்பா சின்ன கூப்பிடுறாங்க. இப்போ நம்பிச்சு நம்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லவே தெரியல. ஹைவே அங்கே யாருமே கிடையாது. அந்த கார் லாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க ட்ராவல் பண்ணி கரெக்டாக ஒரு ½ தான் இருக்கும். அவங்க கார் அங்கே அவங்க ட்ராவல் பண்ணி அதுக்குள்ளே அவங்க தூங்கியிருப்பாங்க டயரில். எனக்கு அது ஆல்மோஸ்ட் ரொம்ப நம்ம லேட் நைட்டு. அதனால தான் இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. என்னங்க லூனா பார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே எப்படி அவங்க பார்க்குறாங்க. அப்படி அந்த கார் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. தீ பிடிச்சி எனக்கு அது வெடிச்சிருச்சு இல்லையா. அப்படி தான் பாம்பு பிளாஸ்டர் ஆகிருக்கு. இப்போது நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் அத்தை அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்பா அவங்க தூரத்தில் ஒரு கார் வந்துட்டு இருக்கு. நம்பிச்சு நமக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிப்பாங்களே அதை நினச்சி பார்த்தது. டக்குன்னு அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க. 2 பேரும் இழுத்து போயிட்டு ஒரு பதம் வைக்கிறாங்க. 2 பேரும் அழப்போறாங்க. டக்குன்னு ஜிம்னா நம்பிச்சு நம்ம 2 பேரும் மவுத்து 2 ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செடிக்கு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த கார் வந்து கரெக்டாக அந்த பாம் பிளாஸ்ட் நின்றுருக்கு. நேற்று இந்த காருக்கு ஒரு பர்சன் இறங்குங்க. பார்த்தாக்கா எந்த ஒரு பர்சன் சைன் பண்ண சொல்லி கேட்டுருப்பாங்களோ அந்த பர்சன் தான். அதை பார்த்து நம்பிச்சு நம்மளுக்கு அப்படியே வரைஞ்சி போயிடுறாங்க. பார்க்குறாங்க அந்த பர்சன் இறங்கிட்டு சைனை போட்டு நான் அப்பவே சொன்னேன். போட்டு நம்ம பிரச்சனை வந்துருக்குமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃபேமிலியில் போய் சேருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணுறாங்க. அந்த கார் இருந்தாங்க எரியிற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக எரியுது அந்த கார். எனக்கு அந்த கார் வெடிச்சிருச்சு இல்லையா. ஃபுல்லாகவே இருந்தாங்க. அந்த பாம் பிளாஸ்ட் ஆகினால யாருமே சர்வ் பண்ண முடியாதாங்க. அப்படி பார்த்துருக்காங்க. சரி நம்ம வந்து பெரிய கூட சொல்கிறாங்க. பக்கத்தில் சிசிடிவிலாம் பார்க்குறாங்க. அதாவது உடனே சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு அது என்னதான் ஹைவேவாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் சிசிடிவி இருக்கிற வித மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த கார் வந்து அது ஃபுல்லாக கார் எரியிற முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே ஃபாலோ அதுக்கு அந்த மூணு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே 3 பேரும் பார்த்துருக்காங்க. சின்ன அப்படி இந்த கண்ணு ஃபுல்லாட்டி யோசிச்சு பார்த்துருக்காங்க. அப்பா அம்மா சொல்லி ஏற்றுக்கணும். சின்ன குழந்தை அது அவளோட ஏற்றுக்க முடியாது. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்பா அவங்க அத்தை அவங்க மாமா இவங்க யாரும் இல்லைன்ற அவங்களை ஏற்றுக்க முடியல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு நம்ம பார்க்குறாங்க. அவங்க கன்ஃபர்டியர்ஸ் சென்டர் குழந்தைங்க சர்வ் பண்ணுறாங்க. அந்த இது மட்டும் தான் அவங்க காட்டில் அவங்க அப்படியே பார்த்துருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல எப்படி போகணும்னு தெரியல. ஏன்னா கால் டாக்ஸி எதுவுமே அந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு லாரி ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த லாரி அவங்க கை காட்டுறாங்க. அந்த லாரி ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் குழந்தை கூப்பிட்டு வந்தோம். வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனாலே எல்லாம் வந்துட்டு கார் வந்துட்டு ஏர்போர்ட் போயிட்டாங்க. எனக்கு ஸ்கூட்டர் போய் ட்ராப் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் உதவி பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 குழந்தைங்க லாரியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவும் ஏறி உட்காராங்க. இந்த பக்கம் 2 பேருமே அப்படி உறைஞ்சி போயிருக்காங்க. அவங்க எப்படின்னாக்கா அந்த கார் வெடிச்சு பார்த்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் உறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்பா அம்மா எங்கே அப்போ ஜிம்முக்கு கேள்வி நம்பிச்சிருக்கோம். ஏன் நடந்துருக்க கேள்வி அவங்கள்ட்ட ஏற்றுக்க முடியல. அதை அவங்க நம்பிச்சு அவங்க மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு அவங்க பாட்டு கேட்க அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேமிலியில் நடக்கலாம். ஆனால் நீ வந்துட்டு நம்பிக்கை விட்டுக்கூடாது. நம்ம வந்துட்டு ஹோப் விட்டாமல் வந்துட்டு நம்ம லைஃப் மூவ் பண்ணணும். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பிறந்தளவுக்கு வண்டே இறந்துதான் போகிறோம். அது எப்படி அந்த பொருளாக இல்லை சரியா சொல்கிறாங்க. அதுவும் சொல்லியிருப்பாங்க என்னென்னாலும் நடக்கலாம். அந்த அரசியல் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன் என்ன நடக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு தான் எனக்கு எதிராக இன்னும் ஃபேமிலி தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி பார்த்தவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு அவங்க கூட போகிறாங்க. அந்த லாரி கார் டைப் ஜஸ்ட் அன்றைக்கே போய் ஸ்டாப் ஆகுது. அவங்க இறங்கிட்டு நம்ம ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க கூட வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண்ணில் அப்படியே டேஸ்ட் வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேட்டு லாக் ஆகுது. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. மேடம் சொல்லி பார்த்துருக்காங்க. மேடம் என்ன காரில் தனியாக வரீங்க எங்கே சார் எங்கன்னு கேட்குறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலாமா அப்படியே அமைதியாக இருந்துருக்காங்க. அந்த நியூஸ் கூட இன்னுமே வரவே இல்லை. இப்போ நம்ம நம்பிட்டோமா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கார் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவும் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னு கூட அவங்களுக்கு கணக்கே தெரியாமல் ஒரு கேமரா வந்துருக்கும். எனக்கு அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கிட்டேருந்து ஒரு எப்படி அங்கே வந்துட்டு இந்த விலங்குகளுக்காக ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. இப்போனாக்கா வந்து சரௌண்டிங்லேயே இருக்கும். அந்த கேமரா எப்பவுமே ஒரு மாதிரி சரௌண்டிங் சுற்றிட்டே இருக்கும். அப்படி ஒரு கேமரா கேப்சர் ஆகிருக்கு. இப்போ அந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆனால் அந்த ஒரு வீடியோ வந்து கேப்சர் ஆச்சு. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலத்தில் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு சிஎம் வந்து சிஎம் கிம் மாதிரி இறந்து போயிட்டாங்க. கார் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எதனால் நடந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு அது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்போனாக்கா இவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துக்கினாக்கா அவர் அப்படி ஒரு நல்ல ஹியூமன் ஒரு நாள் அங்கே ஹியூமன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. இவங்க லாஸ்ட்டாக மிரட்டினது அதுக்கு எல்லா
எல்லா எவிடன்ஸுமே இருக்கும். எனக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்ட்டியில். அதெல்லாம் அவங்க என்னதான் பணக்கார அந்த அவங்கள்ட்ட மணி இருந்தாலும் அந்த பர்சனலாக எஸ்கேப் ஆக முடியல. இவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் நம்பிட்டு அப்பா சொல்லுவாங்க எப்பவுமே கர்மான்னு ஒன்று இருக்காது, எனக்குமே வந்துட்டு நம்ம கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே அவங்க பண்ண தப்பு பனிஷ்மெண்ட் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவாங்க, வந்து அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு மூவ் பண்ண முடியாது, ஸ்டெப் எடுக்காமல் ஜஸ்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களோட கேமராஸ் எல்லாமே எப்படினாக்கா அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த எப்படி அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு கேமரா இதுவுமே நம்ம நம்பிட்டு அப்பா தான் செட் பண்ணியிருப்பாங்க. எப்படினாக்கா எல்லா ஃபாரஸ்ட்லையும் அனிமல்ஸ் வந்து தேடுறாங்க இல்லையா, அனிமல்ஸ் அடிக்கடி கிடைக்கிறாங்க, அவங்களுக்காக வந்து கேமரா வச்சிருப்பாங்க. யாரும் அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம ஒரு உயிர் அவங்களும் வாழணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. அப்படி இருக்க ஒரு கேமரா தான் செட் ஆயிருக்கும். எனக்கு அவர் சொல்லி தான் அந்த எங்கெல்லாம் ஃபாரஸ்ட் இருக்கோ அதனால கேமரா வைக்கணுன்ற முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ அதில் உள்ள ஒரு கேமரா தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் வந்து அவங்க வந்து பார்த்தது அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கேஸ் ஃபைல் ஆகிட்டு அவங்க வந்து ஜெயிலில் வச்சிருவாங்க பர்மனெண்ட்டாக, லைஃப் லாங் வந்து பர்மனெண்ட்டாக வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ இவங்க வந்து 3 பேர் மட்டும் வீரோட அவங்க ஃபேமிலி தெரிய வருது. இப்போ நம்ம 3 days ஆஃப்டர் தான் அவங்களோட ஃபியூனரல் வைக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் வராங்க, வந்து கண்ட்ரோலர்ஸ்க்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜிம்மிக்கு என்ன அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இல்லைன்றவங்க எதுக்கும் இல்லை. அத்தையா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, அம்மாப்பா இங்கே ஜிம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் அதிகமாக ஜிம்மில் கொஞ்சம் நேரம் யாருனாக்கா நம்ம நம்பியில் அப்பா அம்மா தான். எனக்கு ஜிம்மில் அம்மா எப்போ பிஸியாக இருப்பாங்க, ஜிம்மில் அப்பாவும் சேம் பிஸியான ஒரு பர்சன் தான். எனக்கு அது நம்பி ஜிம்மில் அம்மா வந்து ஒரு சிஓ இல்லையா, ஒரு உமன் சிஓட ஓகேவா, அவங்க வந்து ஒரு கேர்ள்ஸ் சிஓவாக இருப்பாங்க. செகண்ட் நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு அவங்க ஜிம்மில் நம்பிட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு செக்ரட்டரி இல்லையா, அதில் வந்து ஒரு சிஎம்க்கு செக்ரட்டரியாக எவ்வளோ பிஸியாக இருப்பாரு, அதனால அவரும் பிஸியாக இருப்பார். எப்போவுமே ஜிம்மில் கொஞ்சம் நம்பிட்டு அம்மா தான் அவங்க வளர்த்ததே. மேக்ஸிமம் இவங்க தான் நைட்டில் தான் மேக்ஸிமம் அவங்க அப்பா அம்மா கூட அவர் இருப்பார். அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு நம்ம கிட்ட சொல்லி அவங்க டைடாக போயிடுறாங்க. சரி அவங்க பாரு அத்தை இருக்க நம்பிட்டு இருக்கான் பாரு, நாங்கள் இருக்க சொல்கிறாங்க. இல்லை அத்தை அம்மா அப்பா வேணும் ஜிம்மி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறது, மாமா எங்கே ஜிம்மி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க மாமா எங்கள் அத்தைமா அப்பா அம்மா எங்கள் அத்தை ஜிம்மி கேட்குறாங்க. நம்ம அங்கே இறங்கி போனதில் அப்பா அம்மா போவோமா ஜிம்மி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்ல தெரியல, அதே சொல்கிறாங்க சொல்லுங்க கேட்குறாங்க. ஒரு காது எரிஞ்சு ஞாபகம் இருக்குதா, அவங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல, தெரியல அந்த வயசில் அதை புரிஞ்சிக்க முடியல. நம்பிட்டு இப்போ ரொம்ப அழகாக நம்பி பார்க்குறாங்க. மினியே சொல்கிறாங்க ஜூன் அப்பா அம்மா எங்கே ஜிம்மி கேட்குறாங்க. அது மாமா எங்கே ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க மாமா டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்கல்ல எங்கே காணும் சொல்கிறாங்க. நம்பிட்டு அப்பா டெய்லி வாக்கிங் போவாங்க. அப்போ நம்பிட்டு ஜிம்மி கூட்டிட்டு போவாங்க. நம்பிட்டு வந்து சோம்பரியாக இருப்பார். நீ வந்து அவங்க சொல்லிட்டு 2 பேர் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப அழகாக வாக்கிங் கூட்டிட்டு போகிறது, ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு. அவங்களே எங்கே காணும் ஜிம்மி கேட்குறாங்க. என் வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க ஜிம்மி கேட்குறாங்க. நம்பிட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே தெரியல. இந்த பாரு சொல்லுவாங்க அத்தை இருக்க பாரு அத்தை இருக்க நம்பிட்டு இருக்காங்க. ஓகே நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு சரி அப்பா அம்மா அங்கிள் 3 பேருக்கு சாமி கிட்ட போட்டாங்க. சரியா சொல்கிறாங்க. சாமி கிட்டே அது எங்கே இருக்குது சொல்லி கேட்குறாங்க. அது சரி நம்மளும் போகுமா ஜிம்மி கேட்குறாங்க. ஐயோ இப்போ சொல்லக்கூடாது சரியா, நம்ம போவோம். அது இப்போ போகக்கூடாது சரியா, நிறைய நாட்கள் இருக்குது சரியா, நம்மளுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, நம்ம போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் போகக்கூடாது, அப்பா முடிய போனாங்க சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறது பாரு, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சரியா, நீ அத்தை கூட சமத்தா இருப்பியா சரியா, நீ வந்துட்டு அத்தை சொன்ன கேட்பல சொல்கிறாங்க. நான் கேட்பா அத்தம்மா சொன்ன கேட்பா, ஆனால் அப்பா அம்மா வேணும் சொல்கிறாங்க. அப்பா அம்மா வேணுமா, கண்டிப்பாக அப்பா அம்மா நம்ம வண்டி இது பார்க்கலாம், இப்போ பார்க்க முடியாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. மினி சாப்பிட்டு சமத்து தூங்கி நல்லா படிச்சாங்கன்னா நல்லா படித்து நல்ல பெரிய பையன் ஆகணும்மா சரியா, அப்பா அப்பா வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயமா ஜிம்மி சொல்கிறா ஜிம்மி அத்தை சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறங்க. அப்படியா அப்பா அம்மாலாம் தூங்க மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. அத்தை இருக்கு அத்தை கொடுத்துங்களாம் ஜிம்மி தான் ஜிம்மி நம்பி ரொம்ப சொல்கிறாங்க. இதுக்கும் நம்பளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஏன் அப்பாவுக்கு நினச்சி சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா நம்ம ஒரு அரசியல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய விஷயம் பார்க்க இருக்கும் சரியா, அது சொல்கிறாங்க. அப்பாவோட போயிட்டு முடியும் வந்திருக்கும் சரியா, அதை முடிச்சுட்டு அப்பா அதனால தான் நம்ம விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அத்தை மாமா அப்பா சரி 3 பேர் போயிட்டு முடிஞ்சிருக்கும் முடியும் வந்திருக்கும், அதான் முடிஞ்சிருக்கு சரியா, நம்மளும் வண்டி போக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் நம்ம கடவுள் எத்தனை டேஸ் இந்த வேர்டில் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம கடமை நம்ம சரியாக செய்யணும் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஆமாம் சரியா இதை நினச்சி ஒரி பண்ணது நான் இருக்கேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரி தெரியும்ப்பா அப்பா மிஸ் பண்ணுறேன். அம்மா எனக்கு அத்தையை ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கோம் அத்தை ரொம்ப ஸ்பெஷல், அதான் ஜிம்மில் அம்மா அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நம்பிருக்கு அவங்க ஸ்டடீஸில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிச்சில் அம்மா குக் பண்ணுறது வீட்டில் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜிம்மில் அம்மா பார்த்தா பிஸ்னஸ் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நம்பிச்சிருக்கவங்க நிறைய வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அத்தை ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்குறாரு அத்தை எங்கள் மாமா சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாத நம்ம ஜிம் சின்ன பையன் அவனை புரிஞ்சுக்க முடியல சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஏற்றுக்க முடியல அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஏற்றுக்க முடியல சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபேமிலி யாரும் தப்பும் பண்ணலையா சொல்கிறாங்க. தெரியும்பா சரியா, ஆனால் ஏற்றுக்கிறது அவங்க புரிஞ்சுக்கோ சொல்லி நம்பிட்டு நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்பிச்சு ரொம்ப அழகு வருது. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சின்ன குழந்தை வச்சு அவ்வளோ ஏற்றுக்க முடியாது. நம்ம நீ அப்பா அம்மா கஷ்டப்படுவா சொல்லிட்டு ஜிம் தான் நம்ம நம்பி தான் மா சொல்கிறாங்க. என்ன நம்பினா சொல்கிறாங்க. இந்த அங்கே சொல்லி வேலை பிடிச்சி கொடுக்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு நீங்கள் மொத்த அளவு கொடுங்க சொல்கிறாங்க. ஜிம் நம்பின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்காங்க சொல்ல நம்பி வந்து ஃபஸ்ட்டு இருப்பார். இப்போ நாங்கள் ஜிம்முக்கு போகிறப்போ எல்லாரும் ஜிம்மில் கொஞ்சிட்டே இருந்திருப்பாங்க. அவருக்கு பிடிக்கும், ஆனால் அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்காம வீட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு நம்பிட்டு போகும்போது கத்திருப்பாரு. ஏன் யாரும் என்னை பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்பி
அம்மா ஜிம்ல அம்மா தான் தூக்கி கொஞ்சிருப்பாங்க. என்ன அம்ஜினா போய் சொல்லிட்டேன், நீ தான் இந்த ஃபர்ஸ்ட் பையன் சரி சொல்லிட்டாங்க, இப்போ பிறந்தவன் நீ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வாரிசு சொல்லி கொஞ்சிருப்பாங்க. அப்போ நம்பியில் அப்பா சொல்லிருப்பாங்க, இல்லை என் சனியில் தான் எனக்கு பெஸ்ட்டு சொல்லி கொஞ்சிருப்பாரு. நம்பியில் வெறுப்பு எதிர்ப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவல் தான் 2 பேருமே. இப்போ நம்ம நம்பிச்சு எடுத்து பஸ் வாங்க பஸ் போயிட்டு ஒரு மாதிரி திட்டுவார். சென்ட்ரல் ஜிம்மில் கூட ஒரு கிள்ளி வைப்பாரு. நம்பிச்சிருப்பாரு ஜிம்க்கு அழுவாங்க, நம்பிச்சு கிள்ளிட்டான் ஜிம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்பிச்சு சிரிப்பாரு. சம்டைம் அவருக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கும், வச்சு நம்ம கிள்ளிட்டோமே அவன் சின்ன குழந்தை சொல்லிட்டு அவரே கம்ஃபர்ட் பண்ணுவார். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இனிமேல் அது இது பண்ணக்கூடாது. எனக்கு அப்படி விட சில ஒரு மாதிரி பாசமாக இருப்பாங்க, மாறி மாதிரி கொஞ்சிருப்பாங்க பிரின்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 3 பேருமே இல்லைன்றப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அவனுக்கான அப்பா அம்மா இல்லைன்றதை அவர் ஏற்றுக்க முடியல. இப்போ அவர் நம்பிச்சு அம்மா கையில் ஜிம்மில் ஹேண்ட் கொடுக்குறம்மா மினி, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் பார்த்துக்கோங்க, என்ன விட மோர் லவ் கொடுங்க சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம்மி நம்பி சொல்கிறாங்க, ஆமாம்மா அவனுக்கு என்றைக்கும் அத்தை மாமான்ற வருத்தமே வரக்கூடாது சரியா, அப்போ அந்த அப்படி கொஞ்சம் வரும், அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் எப்படி பார்த்து பார்க்கணும் 3 பேர் அதே மாதிரி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நம்பி நம்ம பார்க்குறாங்க. அது நம்பி சொல்லிட்டு நான் பெரிய பையன் எனக்கு புரியும் ஓகேவா, அவனுக்கு புரியாதவங்க குழந்தை இல்லாமல் அவனுக்கு அப்பா அம்மா ஏக்கமே வந்துடக்கூடாது, அவனுக்கு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்டை பிடிச்சி நம்பி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பி ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. சம்டைம் அவங்க பார்க்குறாங்க, எனக்கு நீங்கள் பெரிய கூட சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் நம்ம ஜிம் பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாரு அவர். அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டி வச்சிருப்பாரு. இப்போ ஜிம் வந்துட்டு ஜிம் அப்படி சின்ன நம்பி ஹஸ்பண்ட் அப்பா அம்மா வேணும்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அவங்க பேர் அத்தை இருக்காங்க பாரு, 2 பேருக்குள்ள சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் இருக்கேன் சரியா, நாங்கள் 2 பேர் உனக்கு இருக்கோம்ல அது நம்பி சொல்கிறாங்க. அது சொல்லுங்க பாரு ஜீவன் வந்து திட்ட மாட்டேன் சரியா, கிளி வைக்க மாட்டேன், உன்னை எப்போ கொஞ்சிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. கூட இருப்பா சரியா, நட வைக்க மாட்டேன் நம்பி சொல்கிறாங்க. நிச்சயமா நம்பி சொல்லிட்டு கேஸ்லாம் வைப்பு விடுறாங்க. அப்போ தான் நம்பி முடிவு பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் ஜீவன் பத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அழகாக அவங்க ஃபேமிலி மூணு ஆயிடுச்சு. இப்போ நம்பி அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் இருக்கும், எல்லாமே ஜிம் அம்மா தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, எனக்கு அவங்க அரசியல் அவங்க ஒரு மணி அவங்க வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ண எல்லா மணியுமே வந்துட்டு ஜிம்ல அம்மா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கம்பெனி தான் அந்த மணி தான், இது எல்லாமே அவங்க ஏன் பண்ணது, இப்படி அவங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணினது தான். அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும் இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே கிரெடிட் கிடைக்கும். இப்போ அவங்க பார்க்குறாங்க, அதாவது எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணால் விடேசும், எனக்கு நம்ம ஈஸியாக வீட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், வீட்டை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வீட்டை மேனேஜ் பண்ணிப்பாங்க, அவங்க கம்பெனி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்பி அம்மா வந்து ஜிம்ல அம்மா ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஜிம்ல அம்மா நம்பி அம்மா ப்ரைஸ் பண்ணுவாங்க. சிஸ்டர்லாம் நீங்கள் தான் வீட்டை அழகாக பார்த்துக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ தான் கம்பெனி அழகாக பார்த்துக்க சொல்லுவாங்க. இப்போ 2த்தையும் அவங்க பார்க்க சுச்சுவேஷன் வந்துச்சு அவங்களுக்கு. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க, அம்மா ரொம்ப சஃபருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம அவரே ஹோம்ஒர்க் படிக்கிறாரு, அவரே ஸ்கூலில் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் மேலே மேய்ச்சிக்கு அவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா அம்மா இப்படி படிப்பாங்களா, இப்போ அந்த இதுவுமே அவர் எதிர்பார்க்கறது இல்லை. ஜிம் பார்த்து அங்கே ரொம்ப அழகாக டெய்லியும் அவங்க அப்பா அம்மா ஞாபகம் ஒரு நைட்டில் அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்காரு. நம்பி ரொம்ப நான் இருக்கேன் பாரு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்பி ஜிம்ல ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவருக்கு அடிக்கடி அவங்க அம்மா ஞாபகம் அவங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு 3 மந்த் ஆஃப்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா வந்து இல்லை சாமி கிட்ட போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு. நம்பி நமக்கு பிஸ்னஸில் நிறைய டவுட்டு இவங்க நிறைய கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வராங்க. எனக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு அவங்களும் பார்த்துருக்காங்க. நம்பியிருக்கோங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய வழி தான், ரொம்ப பெரிய அவ்வளோ போயிருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப நல்லவர், சும்மா டீஸ் பண்ணுவார் பகலில். நம்பி வச்சு நைட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக பேசுவார், நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இருப்பார். இப்போ நினச்சி பார்க்கும்போது அங்கிள் அவர் ரொம்ப நல்லவர், அவங்க அத்தை எல்லாருமே இல்லைன்றதை எதுக்கு முடியாமல் போயிடுது. நம்பி ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். அப்போ அவரே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி சமாளிக்கிறாங்க. அதுக்குள்ள வரைக்கும் நம்பி என்ன வச்சுட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க வீட்டில், அப்போ தான் மகன் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. அப்புறம் ஜிம் பண்ணுறாங்கனாக்கா நம்பி உடச்சிட்டான் சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பார் வீட்டில். அதை சொல்லிட்டு சுற்றிட்டு போகிறார். அவர் சின்ன பையன் தெரியாது அவருக்கு. ஜூன் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்பி அப்பா சொல்லுவாங்க, அப்படியா ஜூன் உடச்சிட்டேன்னா ஆமாங்க ஜூன் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பி அப்பா சொல்லுவாங்க, வா அந்த நீல் போட்டு சொல்லிட்டாங்க. நம்பி நீல் போடுவார், ஏன்னா அப்போ தான் அந்த பொருளோட வேல்யூ தெரியும். என்னதான் நம்மளோட மணி இருந்தாலும் ஈஸியாக பொருள் வாங்கிட்டுனாக்கா வேல்யூ தெரியாமல் போயிடும் சொல்லிட்டு அப்படி நீல் போட சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் நீல் போடுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் பொருள் அவங்க வாங்கி தருவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நடக்கும். இப்போ நம்ம நம்பி வந்துட்டு ப்ரீஷியஸன் திங்ஸ் நம்பி அப்பா நம்பி நமக்கு அவங்க கிஃப்ட் அது வந்து படிச்சிடறாரு. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறோம், அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ அவரே போயிட்டு நீட் பண்ண போகிறாங்க. டக்குன்னு ஜிம்மில் அதை நம்பி ஹேண்ட் பிடிச்சிட்டு அவர் நீட் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க, இல்லை ஜூனுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. எனக்கு ஜிம் அம்மா சொல்லுவாங்க, அங்கே பாரு ஜூன் ஒரு பொருள் உடச்சான்னு வந்துட்டு குறிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது, நீ போயிட்டு தெரியாமல் உடச்சிட்டியா நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம் நீ சொல்லணும் சரியா சரி அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. ஏன்னா மற்றவங்களும் சில கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஜிம் அம்மா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அம்மா சொல்லுவாங்க எப்போ தெரியாமல் உடச்சிட்டாக்கா நம்ம வந்துட்டு அது சரி பண்ணணும், அப்போ தான் கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நீ அழுதான் கம்ஃபர்ட் பண்ண அம்மா சொல்லுவாங்க. நீ எந்திரி ஜிம் தான் நம்பி ஆள் எடுத்து விடுறாங்க. நம்பி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க, நீ இப்போ நான் வந்துட்டு பண்ணுறேன்
சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோமா? ஆமாம், நான் டீட்டெயில் பண்ணால் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி இந்த நேரில் படிக்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது எனக்கா. இந்த திங்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ். அவங்க அப்பா மெமரபுளாக ஒரு வச்சிருப்பாங்க. இப்போ அதை உடச்சிட்டு தெரிஞ்சவங்க அம்மா திட்டுவாங்க. அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. எனக்கா அவர் கொஞ்சம் பெரிய பையன் இல்லையா, கொஞ்சம் பொறுப்பான இருக்குது, பொறுப்பாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்பிட்டு வந்து பார்க்குறாங்க. மினி சொல்ல என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அத்தை தெரியாமல் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அது கண்ணில் படிச்சிங்க தாங்க எந்திரிங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு அது தெரியாமல் தானே ஒன்று உடச்சிட்டு அது திட்ட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. பாரு திட்ட மாட்டேன் விட்டியோ சொல்கிறாங்க. இப்போ சொல்லு யார் உடச்சா சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. போய் சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி போய் சொல்ல மாட்டேன், ஜூன் தான் உடச்சா. ஆனால் எனக்கு ஜூன் திட்டக்கூடாது ப்ராமிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் திட்ட போகிறேன் ஜூன் வா கூப்பிட்றாங்க. ஜூன் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ உடச்சி அம்மா உடச்சிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்காக இருக்க பயப்பட சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. பாரு அப்பா அப்படி சொன்னாக்க ஒரு ரீசன் இருக்குது சரியா, நானும் சொல்கிறேன். ஒரு திங்ஸ் உடச்சா அது வேலைக்கு தெரியாமல் போயிடும் சரி, அதுக்காக தான் நம்ம அப்பா அப்படி பண்ண வர ஓகே சரி எனக்கு தெரியுமா. ஆனால் உங்களுக்கு ரொம்ப மெமரபுளான திங்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே போகணும், அப்பா மெமரி சென்டர் இருக்காது போதும் ஓகே திங்ஸ் ஒரு விஷயம் இல்லை. அப்போ நம்பி அம்மா சொல்லிட்டாங்க. நம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பி இருக்கணும் அவங்க அம்மா ஹக் அதை நம்ம நம்பி அம்மா ஹக் படிக்கிறாங்க. நம்பி பார்க்குறவங்க சரியாக வரக்கூடாது கேஸில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே நம்பியில் அம்மாவை ஜிம்மில் நம்ம இருக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது. நம்பி கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டாரு. தனியாக ரூம் கொடுத்துறாங்க. அவர் கொஞ்சம் படிக்கிறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பையன். இவர் சின்ன பையன் இல்லையா, அவங்களே எங்கள் அம்மா கூடவே இருக்கிற எப்போதுமே வந்துட்டு அத்தை சொல்லிட்டு அவங்க 24 பேசாமல் அவர் கூட அவங்க கூட அவங்க இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்முக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுறாங்க. எப்போ ஜிம் அம்மா யாரும் 6 மந்த் ஆஃப்டர் ஜிம்மில் ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. போய் தான் அவனை படிக்கணும்ல அதை சொல்ல கேட்பெல்லாம் சொல்கிறாங்க. வேண்டாம் நான் விட்டு போக மாட்டேன், நான் போயிட்டு யார் பார்த்து போங்களா கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அதுவா நிறைய பேர் பார்த்துப்பாங்க. இல்லை நான் தான் பார்த்து சரி வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. நீ போய் தான் ஜூன் நான் படிக்கிற ஸ்கூல் தான் நீ போ சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. போகணும் தங்கம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அம்மா ஸ்கூல் கொண்டு விடுறாங்க. இப்போ நம்பி ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து ஓடி வராங்க அம்மா அவங்க அதே தேடி. இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மாவே அப்படி தான். அவங்க எப்படி என்ன தான் பிஸ்னஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் ஜிம்மி வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுறாங்க. ஒரு ஸ்பெஷல் கம்ஃபர்ட் ஜோனாக அவங்கள தான் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தாக்கும் ஓடி தூக்குறாங்க. இப்போ ரம்ஜில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரம்ஜில் இப்போ ஜிம்மில் பேக கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரம்ஜில் அம்மாவை தூக்குறாங்க. ஜிம்மில் தூக்கி சுற்றுறாங்க. என்ன செல்லாம் சொல்கிறாங்க. ஸ்கூல் போக மாட்டேன் நெக்க ஹக் படிக்கிறாங்க. சரி போக வேணாம் சரி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு சிஸ்டர் அவரோட பையனாக பார்க்குறது தன்னோட சொந்த பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்பிருக்கு புரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா இப்படி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மி கூட இருக்காங்க. அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அப்பாவில் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுறதோ ஜிம் நம்பியில் ஹெல்ப் பண்ணுறதோ அப்படி இருக்காங்க. போக இவங்க 2 பேர் தான் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அது மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்பி கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சொல்லி கொடு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். என்ன சொல்லி தராங்க. வாஸ் கூட்டிட்டு போய் சொல்லி தராங்க. இது எப்படி வருமா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. 2 பேர் படிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழகாக ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அவங்க அப்பா இப்படி நாங்கள் நம்பி அம்மா கூட இருக்காங்க. கொஞ்சம் வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறம் நம்பி பார்க்குறாங்க. தனி ரூம் கொடுக்க சொல்லவா கேட்குறாங்க. அம்மா கூட தூங்குவா சொல்கிறாங்க. இப்போ அவரும் நம்பி அம்மா வந்து அதான் சொல்லிட்டு அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் அம்மா கூட தூங்குவா சொல்கிறாங்க. நம்பி அம்மா பார்க்குறாங்க. ஏன் கூட தூங்கிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டுறாங்க. அவருக்கு நாங்கள் வளர்ந்து கூட ஜிம்மோட அம்மா கூட நம்பி கூட அம்மா கூட தூங்குறாரு. அவர் ஹாப்பிட்டாக போயிடுச்சு அவருக்கு. அப்படியே டேஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் நம்பி வந்து ஜிம்முக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுவார். சேம் ஜிம்முமே நம்பிருக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி தருவாங்க. இது அவங்க ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. டேஸ் வந்துட்டு இப்படினாக்கா ஒருத்தர் உயிராக இருக்காங்க. நம்பிக்கிற அம்மாவுக்கு இப்போ தான் அவங்களுக்கு மறந்துட்டுப்பா இப்படிலாம் கொஞ்சம் மூவ் பண்ணாங்க. இல்லை அவங்க எல்லாரும் இறந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பசங்களுக்காக கொஞ்சம் வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுறாங்க. மிஸ்ஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிம்மில் நம்பி நல்லா படிக்க வைக்கணும். அப்படி தான் ரொம்ப நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அப்போ டேஸ் போக நம்ம ஜிம்முக்கு எப்படினாக்கா நம்ஜின் மேலே ஒரு மாதிரி இப்போ ஒரு கஷ்டம் மாதிரி வந்துட்டு இருக்கு. அவருக்கு நம்ஜின் ரொம்ப பிடிக்குது. நம்ஜின் வேறு யாரும் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. நம்ஜின் வந்து தனக்கு சொந்தமானவங்க வேறு யாரும் நம்ஜின் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபைன் டே ஜிம்மி இந்த நம்ஜின் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஜிம் நம்ஜினை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு நம்ஜின் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நம்ஜின் ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு அதை பார்க்குற ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஜிம் அப்படி கவர் பண்ணிட்டு கிளாஸ் போயிடறாங்க. இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு எப்போவுமே நம்ஜின் அம்மா ஜிம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு காஃபி வச்சு கொடுப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி போட்டு ஸ்கூல் நடந்ததில் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களும் அப்படியே செல்லம் அப்படி கேட்பாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ஜினை பார்க்குறாங்க. செல்லம் வண்டி ஆசிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வாங்க ஆசிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்டே போகிறாங்க. அம்மா ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜூன் என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. ஜூன் அவங்க ஒரு பொண்ணு பேசுகிறான்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட அப்படி கேட்குறாங்க. அவங்க ஒரு பொண்ணு அவகிட்ட பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பேசக்கூடாது ஜூன் எந்தம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிடம் பார்க்குறேன். என்னப்பா சொல்கிறேன் சொல்லிட்டு ஜூன் எந்த தானே எனக்கு மட்டும் சொந்த ஜூன் வேறு யாரும் பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ நம்பிடம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன பையன் இல்லையா, அதனால் அவங்க கூட சொந்த நினைக்கிறான். வேறு யாரும் பேசணும் பிடிக்கல சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு சரி சொல்லிட்டு நான் ஜூன் வந்து கேட்குறேன்னு சொல்கிறாங்க. கேட்குறீங்களா நான் கேட்குறேன் எனக்கு எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. திட்டிவே நான் ஜூனுக்கு ஹார்ட் ஆகும். நீங்கள் சொல்லுங்க பேசுவேன்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசணும்னு சொல்கிறேன். சரி மினி கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஜாமத்து ஆடக்கூடாது சரியா ஸ்டேஸாக வெயிட் பண்ணிட்டு வா ட்ரெஸ் சரி பண்ணலாம் சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. ஜிம் ட்ரெஸ்ஸை சரி பண்ணி வந்துடுறாங்க.
நம்பிக்கை வீட்டுக்கு வந்தது. ஏன்னா நம்பிக்கை லேட்டாக வருவாங்க. எனக்கு டியூஷனாக போயிட்டுருக்காரு, கொஞ்சம் பெரிய ஸ்கூல் போயிட்டுருக்காரு. அவர் அதனால இப்போ நம்பிக்கை கூப்பிட்றாங்க. நம்பிக்கை சொல்கிறாங்க, சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க, அங்கே வாங்கி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ கேட்டுப்பறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலில் யார்ட்ட பேசுனேன் கேட்குறாங்க. ஸ்கூலில் நிறைய பேர் பேசுவாங்க, ஏன் மைனாச்சு கேட்குறாங்க. அது ஜிம் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா? ஆமாண்டா, அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. நீ ஒரு பொண்ணு பேசுனியம்மா, அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல. ஜிம் எந்த எப்படி அவன் பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்கிறாங்க. அப்புறம் இது கேட்க நம்பிக்கை வந்து கஷ்டமாக இருக்குது. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு அவங்க ஆமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, ரொம்ப கவுட் பண்ணிட்டு இது மாதிரி அழுதுட்டு இருக்கா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தப்பா இருக்க மாட்டேல, நீ வந்துட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறியா கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நம்பி பார்க்கலாமா, அவன் ஏன் மினி சரி அவன் ஆடை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நம்ம பேசுகிறேன் சொல்லிட்டு போகிற ரூமுக்கு பார்த்தா மினி கவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் நம்பி போகிறாங்க. மினி செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் எதுக்கு ஹார்ட் ஆகிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அவள் யார் பேசுகிறாங்கட்டா சொல்கிறாங்க. அவன் சொல்கிறா சரியா, அவங்க அக்கா சரியா, உனக்கு என்னோட ஏஜ் இருக்காங்க, உனக்கு பெரியவங்களா சொல்கிறாங்க. நீ என் ஜூன்னா சொல்கிறாங்க. பாருங்க உன் ஜூன் என்ன கூப்பிடலாம், அவங்க வந்து வேற ஒரு பர்சன் இல்லையா, ரெஸ்பெக்டாக பேசணும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. மினி இஸ் குட் பை இல்லை, அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரெஸ்பெக்டாக பேசணும் சரியா சொல்கிறாங்க. சரி ரெஸ்பெக்டாக பேசுகிறேன், இனிமேல் அவள்கிட்ட பேசாத சொல்கிறாங்க. சரி சார் நான் பேசல. அப்போ மினிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, ஜூன் வந்து மினிக்கு தான் மினி கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி சரி மினிட்ட மட்டும் பேசுகிறேன், வேறு யாரும் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி அப்போ சொல்கிறாங்க. அப்போ மினி அழக்கூடாது சரியா சொல்லிட்டு ஜிம் நம்பி கதையை சால்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு நம்பி சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு அத்தை பையன் அவ்வளோதான். அவர் தன்னோட ஃபேமிலி தன்னோட மினி அப்படி சொல்லி நினச்சி பாசமாக சரி ஹேரில் பண்ணிவிட்டு ஓகே நீ ஹோம்ஒர்க் படிச்சுட்டு போயிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு நம்பி ரொம்ப பிடிக்குது. அப்பா ஜிம்முக்கு பெஸ்ட்டு பண்ணி கிடைக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பேர் என்னும் அவர் ரொம்ப அழகாக ஜிம்மிட்டு பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன இப்போது நான் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காக சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா சிரிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறேன். எப்பவும் கூட இருப்பா சொல்கிறாங்க. எப்பவும் கூட இருப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பண்ண கூட இருப்பேன், அவங்க கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. சரி ஜிம் வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஜிம் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. வீட்டில் வந்துட்டு என்னை பற்றியும் அவங்க அம்மா கிட்டையும் நம்பிக்கிட்டு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அவன் பேர் என்னமோ சொல்கிறாங்க. ரொம்ப கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே உனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 7th போயிட்டுருக்காங்க. நம்பி 12th போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அவங்களுக்கு 2 பேருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் நம்பி நம்ம வந்துட்டு நம்பிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு இந்த பக்கம் வராங்க. பார்த்தா நம்ம ஜிம்முக்கு வந்து எப்படின்னா ஜிம்மோட காசு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுறாங்க. ஜிம் மட்டும் தான் இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஜிம்மில் பேரண்ட்ஸ் வரல, ஜிம்முக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு அழுகு வந்துட்டு அப்போ தான் அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுது. அதனால் அவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஞாபகம் வந்துருக்காது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்பா அம்மா ஜிம் ரொம்ப அழுறாங்க. அப்பா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க. அம்மா வந்துட்டு இப்போ அப்போ சொன்னாங்க, இப்போ தான் அம்மா இருக்காங்களே எனக்கு ஜிம் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பிச்சு நம்ம வராங்க. கம்மின்னு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க கிட்ட பிடிச்சிருக்காங்க. உள்ளவங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க என்ன பையன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்து ஜிம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூப்பிட்றாங்க. ஜிம்மி சொல்கிற ஜிம் திரும்பி பார்க்காம கம்ஃபர்ட் இயர்ஸ் இது பார்க்க நம்பி ரொம்ப பேனிக் ஆகிடுது. கூட நம்பிச்சுமே வந்துருப்பாங்க. ஜிம் எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்து ஜிம் அழகாங்க. இப்போ நம்பிச்சு அம்மா நம்பிச்சுட்டு போடுறாங்க. கிட்ட போகிறாங்க. ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் அழகாங்க. நம்பி பார்க்குறாங்க. மீன் உனக்கு ஏதாச்சும் கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. எனக்கு அப்பா மேலே சொல்கிறாங்க சொல்லி பயன் பண்ணுறாங்க. ஒரு பையனை ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னீங்க பையனை பார்த்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம். ஏன்னா அவங்க அப்பா மேலே சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் சொன்னாங்க. அப்பா மேலே சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. பாரு அவங்க அம்மா நான் தான் சரியாக சொல்கிறாங்க. நீ விட உங்கள் அப்பா மேலே சொல்கிறீங்க. நான் அப்போ என்ன பண்ண எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம திட்டுறாங்க. இப்போ மிஸ் பார்க்குறாங்க. மேடம் சின்ன பசங்க சொல்கிறாங்க. சின்ன பசங்க என்ன பேச தெரியாதா, நீங்கள் சொல்லி தர மாட்டீங்களா, நீங்கள் டீச்சர் நாக்கிட்ட வரும் ஸ்டடிஸ் கூட சொல்லி தராங்க. சரி ஸ்டடி தராங்க ஓகேவா, நல்லா குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுங்க சரியா சொல்கிறாங்க. அதுவும் டியூட்டி தான் அப்படி சொல்லிட்டு நம்பி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீச்சர் பார்க்க நம்ம சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க. பாரிச்செல்லாம் நாரிக்கம் இப்போ இருக்க அம்மா நாரிக்கம் யார் சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு சொல்லி நாரிக்கேன்னா அப்போ நான் யார் கேட்குறாங்க. நீங்கள் இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட் இருக்கா நாங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க பேட் பீப்புள் ஓகேவா சொல்கிறாங்க. நம்பி நம்ம சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்து முறைக்கிறாங்க. சின்ன பசங்க பார்க்குறேன் சரியா இருந்துச்சு வேறு மாதிரி ஆகிடும் அப்படி நம்பி நம்ம திட்டிடுறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி பேச தெரியாதா, கொஞ்சம் கூட குட் மனசு உங்கள்கிட்ட இல்லையா அப்படி சொல்லி திட்டுறாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க. பாரு நான் உனக்கு அம்மா நான் இருக்க சரியா சொல்கிறாங்க. இது நான் இருக்க வரைக்கும் தனி யாரும் இல்லாதவங்க கிடையாது சரியா, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் இருக்க சரியா, அம்மா இருக்க பாரு நம்பி நம்ம சொல்கிறாங்க. நீயும் ஜூன் தான் வீரே சரியா, நீங்கள் 2 பேர் தான் உலகமே அப்போ நம்பி நம்ம கொஞ்சிறாங்க. இப்போ தான் அழகாக நிற்கிறாங்க. அம்மா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சரி நான் இருக்க பாரு சொல்லி இப்போ என்ன பார்க்குறாங்க. இப்போ என்ன தான் உங்கள்கிட்ட போய் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறீங்க. நான் என்ன கேட்க முடியாது சொல்கிறாங்க. எல்லாரும் எங்களை வெளில போய் இப்போ தான் வந்தால் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ அவங்க டீச்சர்கிட்ட பேசிட்டு விட்டுறாங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்பி 12th முடிக்கிறாங்க. இப்போ நம்பி வந்து காலேஜுக்காக போக நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு எப்படி நம்பினா பயங்கர ஒரு க்ரஷ், அவருக்கு அதை விட்டு தர முடியாத ஒரு பாசம். அவர் சரி போகிறத எடுக்க முடியல. ஜிம்மி போய் ஆகணுமா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நீ என்ன போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் போகணும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது நான் போய் ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது இங்கே படிக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை ஸ்டேட் போய் படிக்க முடியாது ட்ரீமாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் போகிறேன் சரி நீ இப்போ அம்மா முதல்ல இருக்கீங்களா சொல்கிறாங்க. நான் இருப்பாங்க குழந்தை யார் பார்த்துப்பா கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க என்னை நானே பார்த்துதான் சொல்கிறாங்க. அப்படி அவசரம் நான் வரவா சொல்கிறாங்க. நீ எப்படின்னு பார்த்து பண்ணி சின்ன பையனாச்சே நீ வந்துட்டு அம்மா வேறு பார்த்துப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. சரி அம்மா பார்த்துக்கணும் நீ பத்திரமா இருக்கியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு
சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க சரி போயிட்டு வா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்பிக்கை எனக்கு ஜிம் எல்லாத்தையும் விசாரிச்சு தராங்க. இதை கூட வச்சுக்கோ சொல்கிறாங்க. சரி இது ஃபீவர் தான் போட்டுக்கோங்க ஜிம் கொடுக்குறாங்க. நம்பிக்கை பார்க்குறாங்க. சரி சரி ரொம்ப சின்ன பையன் தான் அவர் அப்போ ஆனால் அவர் வந்து பிகஸ்ட் கிரஷ் நம்பிக்கை மேலே நம்பிக்கை தெரியுது இருக்காது அப்போ. இப்போ நம்ம நம்பிக்கை அம்மா பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அதை பேக் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை பத்திரமா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக வச்சுட்டு அனுப்புகிறாங்க. இப்போ டிரைவர் தான் கூட்டிட்டு போகிறாங்க காரில் நம்பிக்கை. இந்த பக்கம் ஜிம் நம்பிட்டு போனதுக்கப்புறம் பயங்கரமாக அழகாங்க. நம்பிக்கை பார்க்க நான் இருக்க பாரு மீன் இருக்க அழகலாம் சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் எங்கே போகிறேன் படிக்கிறேன் போகிறேன் சொல்கிறாங்க. அத்தை ஜிம் எனக்கு தானே சொல்கிறாங்க. நம்பிக்கை பார்க்க என்னோட தாங்க சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எப்போ என் கூடவே இருப்பானா சொல்கிறாங்க. ஜிம் எப்போ கூட இருப்பான் நம்ம ஃபேமிலியில் நம்ம ஒரே ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சரி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரஷ் நான் தாண்டி எப்படியும் அந்த மீன் பண்ணி சொல்லி தெரியல. அவர் நம்ம கூடவே இருக்க மட்டும் தான் நினச்சிருப்பாரு. அதை தாண்டி தெரியல. அப்போ தான் நம்பிக்கை ஜிம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு நம்பி ரொம்ப பிடிக்கும் என் கூடவே இருக்கான் என்ன பண்ணு கேட்குறாங்க. லவ் பண்ணுறது கேட்டுப்பாரு லவ் பாஸ் அவர் கேட்டுப்பாரு. ஆமாம் சொல்ல லவ் மீனிங் சொல்லியிருப்பாரு. அப்போ தான் ஜிம்முக்கு புரிய வந்து நம்ம நம்பி லவ் பண்ணுறோம் சொல்லிட்டு நம்பி நமக்கு தான் சொல்கிறார் முடிவு பண்ணுறாரு. எஸ் போக போக ஜிம்முக்கு நம்பி லாங் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அது மாதிரி அவர் நினச்சி ரொம்ப உருக ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாகுது. அவர் எனக்கு எனக்கு தான் சொந்தம் அவங்க எனக்கு கூட தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்ப நினச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்பிடம்மா எப்போ ரொம்ப ஒர்க் பண்ணது அவங்க நல்ல டிப்ரெஷன் இதாக இருந்திருக்கோ அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது யாருக்கும் தெரியல. இப்போ ஒன் பாயிண்ட் அவங்க மைண்ட் வந்துடுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை டைமுக்கு மெடிசன் கொடுக்குறீங்கன்னா கேட்குறாங்க. நான் கொடுத்துட்றேன் ஜிம்மில் டெய்லியும் அவங்க அம்மாவுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. அம்மா இது டைமுக்கு போடுங்க சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை கூட ஜிம் துடிச்சு போயிட்டாரு. அதை பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த பாரு போல்டாக இருக்கும் சரி அம்மாவுக்கு நான் இல்லை நமக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னாக்கா நான் வந்து உங்க கூட சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜிம் அவங்க நம்பிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அவங்க எதுவும் நம்பிட்டு சொல்லக்கூடாது தெரியப்படுத்தலாம் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் சேலை போய்ட்டு அவங்க நிம்மதியாக இருக்கணும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் விட்டாங்க. நம்பி ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நம்பி நம்ம ஜிம் இருக்காது ஒரு ஹாப்பினஸ் அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அப்படி வீட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் நியூ இயருக்கு நம்பி வராங்க. நம்பி ரொம்ப ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படி டைட்டாக ஹக் பிடிக்கிறாங்க. நம்பி ஹக் பிடிக்கிறாங்க. மினியே மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் டு ஜூன் அப்படி ஜிம் ஹக் பிடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டாங்க. நம்பி கிஃப்ட்டெல்லாம் வாங்கி தராங்க. அவர் வாங்கி தராங்க. அவங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நம்பி போயிடுவார். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கார். சம்மர் லீவ் போடுறது நம்பி எங்கள் வீட்டுக்கு வரதில்லை. ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து அங்கே ரெஃபரி கிளாஸ்லாம் போயிட்டு இருக்காரு. நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. இங்கிலீஷ் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்காரு. ஃபியூச்சருக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நம்பி அம்மாவும் நம்பி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி பொருட்கள்லாம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்காக வச்சுருக்காங்க. நிறைய மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஜிம் வந்து அவங்க அம்மா ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாரு. அவங்க ஜிம்மிலாம் பார்த்துக்கணும் நம்பிலாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க. அந்த ஒரு இதுக்காக மட்டும் ஹோப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க யார்ட்டும் சொல்லாமல் இருந்துருக்காங்க. வாய்ப்பு பண்ணிட்டு வாழ அந்த ஜிம்மில் கலந்து நம்பிச்சு வந்து அவருக்கு சொன்னால் நினச்சிட்டு ஸ்கூலில் நம்பிச்சு ஜிம்மில் வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் மனசு நம்பிச்சு தான் இருக்காங்க. அதனால் நம்பிச்சு நினச்சிக்கினாக்கா ரொம்ப ஃபீலிங்ஸோட கிஃப்ட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன் ஃபைவ் நம்ம சொல்லணும் ஜிம்மில் நம்பி டப்ஸில் முடிவு பண்ணுறதுக்கு என்ன கேட்டுருப்பாங்க லவ் பண்ணுற ஆமா நான் லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்று நம்பி இருந்தேன் என்ன லவ் பண்ண சொல்லிடுறாரு. அவர் என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா தெரியாமல் கிஃப்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. டேஸ் போக பார்க்க ஜிம் எப்படினாக்கா அவங்க அம்மா கிட்ட நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. நம்பியை பற்றி நிறைய பேசுவார். நம்பியிருக்கும் பிடிக்கும் நம்பியை முதல்ல பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி அடிச்சிடலாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சார் ஜிம் என்ன சண்டா சொல்கிறாங்க அப்படி விட்டுருப்பாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இப்போ நம்பி பார்க்க ஜிம்முக்கு நம்பி நம்ம ஃபோன் வாங்கி தராங்க. வந்து ஃபோன் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கும்போது சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க இருந்தாக்கா நம்பிட்டு வந்து ஃபோன் வாங்கி தருப்பாங்க. இப்போ நம்பி ஜிம்மில் ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி மினியும் சொல்லிட்டு நம்பிட்டு ஃபோன் பேசுவாங்க. இப்போ நம்பிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 6 மந்த் வந்துருக்கலாம். 6 மந்த் ஆகும்போது தான் எனக்கு ஒரு 1 இயர் போயிருக்கு. 1 இயர் அப்புறம் செகண்ட் இயர் ஜாயின் ஆகும்போது தான் நம்ம நம்பி சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் எனக்கு ஒரு பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கண்டிப்பாக ஒன்றே கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. அந்த பையன் பிடிச்சிருக்கா அது எப்படி பிடிக்குன்னு கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்க சின்ன பையன் ஜிம்மி அவன் சொல்ல டிஸ்டாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி விட்டுறாங்க. சரி ஓகே யாருமே பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு நினச்சிருக்காரு. டேஸ்ட் போக நம்பி அடிக்கடி பேசுகிறப்போ பேசுகிறப்ப சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்ல ரொம்ப அழகாக சிரிக்கிறான். ரொம்ப அழகாக சமைப்பான். ரொம்ப நல்ல பசங்க ரொம்ப ஹாப்பினாக்க எல்லாரும் அழகாக பார்த்துக்கிறான். ரொம்ப அழகாக ஃபன் பண்ணி எல்லாம் சிரிக்க வச்சுட்டே இருக்கான். சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் அவரை பற்றி. அவர் பேர் என்ன கேட்கும்போது ஜின்னு சொல்கிறாங்க. சின்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன ரொம்ப பிடிக்குமா கேட்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு அவருக்கு உனக்கு என்ன பிடிக்கும் சின்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்பி பார்க்குறேன் எனக்கு ஒன்று மினி என்ன ரொம்ப பிடிக்கும் சின்னையும் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி கொஞ்சமாக வைப்பினாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஆகுறாங்க. அப்போ நம்பி ஒவ்வொரு டைம் ஜிம்மை பற்றி பேசும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எப்போதான் அவரை பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு நம்பிருக்கு ஜிம்முக்கு கம்ஃபர்ட் சொல்லணும். அதனால ஜிம்மில் சொல்லணும் ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறாரு சொல்கிறாரு. ஜிம்முக்கு புரியல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் நம்பி நம்ம அழகாக பார்த்துப்பாங்க கேர் பண்ணிப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஜிம்மா நம்பி அம்மா ஹெல்த் கொஞ்சம் வீக்காக தான் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டாங்க நீங்கள் ஓகேவா எனக்கு நீங்கள் ஓகேவா இருக்கும் தெரியலையே சொல்கிறாங்க.
ஏற்றாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஃபீல் ஆகலாம் சொல்கிறாங்க. அப்படியே நல்லா இருக்கா சரியாக சொல்கிறாங்க. சரி அப்போ ஜிம் நம்பிட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு சரி சொல்லிட்டுறாங்க. இப்போ நம்பிட்டு அம்மா வந்து லாயர் வச்சுருக்காங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜிம்முக்கும் நம்பிட்டுக்கும் இப்போ ப்ராப்பர்ட்டி சரிபாய் பிரித்து எழுதுறாங்க. அப்படி பண்ணாத இருக்க பிறகு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒன்றா சரிபாய் பிரித்து எழுதலாம் சொல்லி எழுதி வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க கேட்குறாங்க. நான் ஜூன்ட்ட சொல்லவா சரி ஜூன்ட்ட சொல்லவா சரியா நான் எதுக்கு பண்ணுறேன் நல்லதுக்காக பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அது மாதம் நல்லதுக்காக பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜூன்ட்ட சொல்லாமல் வேணா ஜூன் எக்ஸாம் எடுத்துருக்கோம் பெஸ்ட்டாக காலையில் சொல்லிட்டு விட்டுறாங்க. நமக்கு 3rd year முடிச்சுட்டு இப்போனாக்கா அது மாதத்துல 7 ஃபஸ்ட் இயர் போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் +1 வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஆசை நம்பிட்டு லவ் கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லி ரொம்ப ஆசை. அப்போ அவங்க போயிட்டு இதை நம்ம நம்பிட்டு நம்ம பார்க்குறாங்க. நம்ம ஒரு நியூ இயருக்கு முன்னாடி வந்துட்டு நக்கா காலையில் திங்ஸை போட்டு எரிப்பாங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறதுனா அந்த நியூ இயருக்கு பிஃபோர் டே தான் நான் நம்பிச்சுக்கிட்ட ஜிம்முக்கிட்ட நம்பிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன நம்பி நான் சொல்கிறாங்க. நான் அம்மா கிட்ட ஒரு பாசம் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் செகண்ட் இயர் பண்ணுமா அது இப்போ இல்லை நான் 12th நடந்துட்டு செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்கிறாங்க. அப்படி உங்ககிட்ட அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ண போகிறேன். உங்க 2 பேர் பிடிச்சா மட்டும் தான் என்னால் மூவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. நான் ஜிம் சொன்னேன். ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஜில்லை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் கூட ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்ன சொல்கிறேன் நம்பிச்சுதான் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஜின்னு ரொம்ப பிடிச்சிக்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்கிறாங்க. பாடத்தங்க நீக்கு நான் அத்தை பையன்டா என்ன மினிடா நீ இந்த ஃபேமிலி ஒரு பசங்க வச்சுவா ஜின்னு பிடிச்சிருக்கு லவ் வச்சுவா ஜின்னு மேலே இருக்கு லவ் வந்து வேறு ஓ மேலே லவ் வேறு அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நீ சின்ன பையன் வச்சுவா நான் அப்படி பார்த்தது அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குற சொல்லி ஏன் அப்படி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா இல்லை நான் சும்மா கேட்டேன். மாமா சின்ன சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. அதை நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படிலாம் சரியா அது வந்துட்டு சின்ன வயசுல நமக்கு அப்படி இது அப்பா அப்படி சொல்லிப்பாரு. நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் உனக்கு யாரை பிடிக்கும் அவங்கள மேட்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு யார் பிடிக்கும் அவங்க மேட்ச் பண்ணி முடியும் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜூன் ஆமாம் சரியா சொல்கிறாங்க. சரி ஜூன் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஓகே நீயும் அம்மாவும் சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக அம்மா பிடிக்கும் நீ எப்போ சொல்றியோ அப்போ நான் அம்மாவும் சின்ன அஜின் நான் வந்து பார்க்குறோம் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கொண்டு சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி எதுவும் ஃபீல் பண்ணதா சொல்கிறாங்க. சரி ஜிம் இருக்கும் அஜின் நம்பிச்சிருக்கோம் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு இது இருக்குது. ஜிம் நம்பிச்சிருக்காங்க நிறைய கிஃப்ட் வாங்கிப்பாங்க. வேலண்டைன்ஸ் டே வரும்போது கிஃப்ட் வாங்கிச்சிருப்பாங்க கொடுக்காம சரி எனக்கு கொடுக்குமா அதை கொடுக்கும் எனக்கு சொல்கிறோமா அது கொடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ மொத்தமாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். எடுத்து வந்துட்டு அந்த எப்படினாக்கா அந்த வேஸ்ட் பொருள் இருக்கிறாங்க வந்து போட்டு போயிடுறாங்க. அப்படி மொத்தமாக வச்சுருவாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் மைடாண்டி எதுவும் ஒவ்வொரு பார்த்து தான் இருக்கிறாங்க. ஏதாவது எப்படினாக்கா நல்ல பொருளாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் அந்த பாக்ஸ் வாங்கினாங்க பார்த்தா எல்லாம் கிஃப்டாக இருக்காது பார்க்குறது மாதிரி ஷாக்காக இருக்குது என்னதுலாம் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்துட்டு நம்பி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. மேடம் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்க கொடுக்குறாங்க என்னது இதெல்லாம் வாங்கி ஓப்பன் பார்க்குறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுது. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. இல்லை நம்ம ஜிம் தூக்கிட்டு போட்டுக்கூடாது நான் பார்த்தேன் எல்லாமே திங்ஸ் நியூவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க அதை பற்றி ஓப்பன் பார்க்குறாங்க பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. இன்னைக்கு 2 ஜூனை பிடிச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த திங்ஸ் அதை ரூமில் கொண்டு போய்ங்க சொல்கிறாங்க. அப்படியே மேடம் ஆமாம் இந்த திங்ஸ் ரூம் கொண்டு போய்ங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கொண்டு போய் நம்பி ரூம் வச்சிடறாங்க. வச்சுட்டு எனக்கு இப்போ ஜிம்முக்கு தள்ளி ரூம் அதனால் அந்த ரூம் அவங்க வைக்கல அவங்க ரூம் வச்சுக்கிறாங்க. இப்போது டேஸ் போயிட்டுருக்கு. இந்த எப்படினாக்கா அது நமக்கு ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஏன் உங்கள் ஸ்கின் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அவரே ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறாரு. அவரே எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆஃபீஸருக்கு வந்துட்டு அவர் பார்க்க தெரியாது ஒரு அந்த ரீசன் தான் கஷ்டப்படுறாரு. எனக்கு அது ஒர்க் அவரே பார்த்துட்டாம்மா நான் நம்பிட்டு சொல்லவா சொல்லிட்டு வேலை தாங்க ஓகே சொல்லதான் நம்பிட்டு படிச்சு முடிச்சாலும் தான் சரி கொஞ்சம் டேஸ் தான் அவங்க படிச்சு முடிச்சு சொல்லுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. ஜிம் 12th படிச்சுட்டு இருக்காங்க. நம்பிட்டு எப்படினாக்கா செகண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டேஸ் ரொம்ப நெருங்கிட்டு க்ளோஸ் ஆக போகுது. நம்பின்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கம்பெனி எப்படினாக்கா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. நம்பி பார்க்குறவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். கேட்டப்போ ஜின்னுக்கு வந்து ப்ரொபோசல் பண்ணணும். செகண்ட் நம்ம ஜாப் ஒர்க் பண்ணுறோம் அம்மாவுக்கு இருக்குமான்னு கேட்கணும். ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஜாப் நம்ம அதை டேக்கர் பண்ணிக்கலாம் நம்பி நினச்சிட்டு இருப்பாங்க. அம்மா இப்போ நல்லா இருக்காங்க. அம்மா இப்போ சுவாக இருக்கட்டும் மேபி அம்மா முடியாத போகிறப்ப நம்ம பார்த்து தான் நினச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா நம்பி வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு பாருங்க அவங்க அப்படி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனக்கு நம்பிட்டு வரதுக்கு ஒரு 2 weeks இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க ரொம்ப ஹெல்த் முடியாமல் இருக்கிறதுனால இப்போ அவங்க நம்பிட்டு அம்மாவோட செக்ரட்டரி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நம்பிட்டு அவங்க ஃபோன் போய் ஹலோ சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் சீரியலாக சொல்கிறாங்க நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்து சொல்கிறீங்க ஏன் கேட்குறாங்க நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம நம்பிட்டு அம்மா வந்து டாக்டர் செக் பண்ணி போகிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுங்க சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு அம்மாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப வருஷமா சரி எனக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன ஒரு டிஸ் வருமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த ஒரு டிஸ் தான் அவங்க வந்திருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் கவலை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ என்ன தான் வெளில ஹாப்பியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டிஸ் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். இப்போ அதை க்யூர் பண்ணவும் முடியாமல் போயிருக்கு. ரொம்ப வருஷம் மெடிசன் எடுத்தது ரொம்ப வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணது தூங்காமல்
அவங்க தனி ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒர்க்கில் மூழ்கி போனதுனால அது டிப்ரெஷனால ஒரு நோய் வந்திருக்கும். அதனால ஹேண்டில் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்மளை வாழ முடியுன்றது இதுமாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க, இப்போ ரொம்ப டைம் இல்லை சொல்கிறாங்க. அது கேட்குறது அஞ்சுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. டாக்டர் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் அவங்க அம்மா மெடிசன் எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜோன் சொல்கிறாங்க என்ன நடக்குது ஏன் இது சொல்ல கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். பார்க்குறாங்க ஜிம்மி அதில் அம்மாட்ட சொல்லி நினச்சி அம்மா சொன்னாங்க அப்படி சொல்ல வேணாம் அப்படி சொன்னாங்க. இங்கே பாரு ஜிம்மி அம்மா சொல்லணும்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்ரட்டரி பார்க்குறீங்களா சார் அவங்க அம்மா சொல்லணும் சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறாங்க சரியா அப்படி சொல்கிறாங்க. அம்ஜிக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. இப்போ அம்ஜிட் அம்மாவுக்கு இருந்தாங்க அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் பேச டைம் தராங்க. இப்போ அம்ஜிட் அம்மா கூப்பிட்றாங்க ஜிம்மி அம்ஜிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. அம்ஜி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் மட்டும் கேட்பேன் பண்ணுவி அம்மாக்காக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு அது 5 வருஷத்தில் அம்ஜி நம்ம ஒரே கூட அம்ஜி டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும். வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் கூட வந்திருக்கு. எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிற அளவுக்கு போயிருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து கூட அவங்க அம்மா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்களே மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மி மட்டும் தான் கம்ஃபர்ட்டாக இருந்தது. அவங்க மட்டும் தான் அவங்க தான் கரெக்டாக ஈவன் அவங்க அம்மா இவ்வளோ உயிரிழந்ததுக்கு ரீசன் ஜிம்மி தான். ஏன்னா அவர் தான் கரெக்டாக டைம் கரெக்டாக ஃபுட்டு கொடுத்து மெடிசன் கொடுத்து அவங்க பத்திரம் பார்த்துக்கிட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் அவங்க பிளாங்கெட்டாக கவர் பண்ணி அவங்க நல்லா தூங்குறாங்களோ செக் பண்ணி தான் போவார் அவர். அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்ததா அந்த ஒரு கேரிங்கில் தான் அவங்க விட சேர்ந்துருப்பாங்க. இப்போ நான் டாக்டர் அதை சொல்லிட்டாங்க அவங்க அம்மா விட சேர்ந்து ரீசன் உங்களுக்கு கேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டாங்க. அந்த கேரிங் ஜிம்மிட்டு தான் உங்களுக்கு கிடச்சது தான். இப்போ நம்பி பார்க்குறாங்க டாக்டர் சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு அந்த டிப்ரெஷன் என்றைக்கே வந்துட்டு அவங்க இதாக இருக்கணும். ஆனால் அவங்க இவ்வளோ சேர்ந்து பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ விஷயம் மெடிசன் எடுத்து இவ்வளோ வரமாக அவங்க இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்து பெரிய விஷயமா சொல்கிறாங்க. இப்போ நான் செக்ரட்டரி பார்க்குறேன் எனக்கு ஜிம்மின் சார் பார்த்துக்கிட்டாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு பையனை சரி இது பண்ணாமல் போயிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்பி நான் பார்க்குறேன் உங்க மேலே தப்பு இல்லை சரியா எனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண நினச்சேன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட நினச்சி ஏற்கனவே அப்பா இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். படிஞ்சு போயிட்டு வெளில காமிச்சிட்டு உடனே உள்ள இன்செட் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா. அதனால தான் உன்னை யூஸ் சப்போர்ட் பண்ண வேணாம் ஓகேவா நான் சொல்ல முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்கப்போ உங்க மேலே எனக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணிக்காத சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க எனக்கு ஒரே விஷயம் லாஸ்ட் விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் கேட்குறாங்க. இப்போ நம்பிக்கு ஒரு மாதிரி இருக்காமல் என்ன விஷயமா இதெல்லாம் என்கிட்ட கேளுங்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப டைம் இல்லை போகிறதுக்கு முன்னாடி அம்மா என்னடா போய் கேட்குறேன்னு எனக்கு கூட சரியாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அம்மா அம்மா என்னடா நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு அதான் சரியாக சொல்கிறாங்க. செல்ஃபிஷ் நினச்சலாம் சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்து யோசிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க மாதிரி சொல்லிட்டு நம்பி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி நம்ம தான் ஜிம்மை கூப்பிட்றாங்க. ஜிம்மின் கிட்ட தான் சொல்கிறாங்க. அம்மா ஜிம்மி கிட்ட போகிறாங்க. மினி சொல்லுவாங்க கொடுங்க ஹேண்டை சொல்கிறாங்க. இதுக்கு மாஸ்டர் இப்போ ஹேண்ட் கூட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஹேண்டை இப்போ நம்பி நம்ம அவர் ஹேண்டு கேட்குறாங்க. சரி என்ன சொல்கிறேன் நீ ஜிம்மி மேட்ச் பண்ணிட்டே கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜிம்மி மேட்ச் பண்ணிப்பேன் எனக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அம்மா லாஸ்ட் விஷயம் ஓகேவா நாங்கள் வேர்ல்டு விட்டு போகிறப்போ நான் ஒரு நிம்மதியாக போகணும்னு நினைக்கிறேன். நிம்மதியாக கூட பல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு மினி தனியாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ போல்ட் ஆகிட்டு நம்பினா நீ 5 வருஷம் வீட்டு வந்துருக்க சரியா நீ சம்டைம்ஸ் வீட்டு கூட வராமல் இருக்க நீ வந்துட்டு வெளில போல்டாக இருக்க நீ நிறையா உனக்கு வெளிவாக தெரியுது. மினி எப்படி இல்லை சரியா ரொம்ப இமேஜிட்டியாக இருக்கா ரொம்ப குழந்தைடா வெளில அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அவனுக்கு எதுவும் அவனுக்கு என்ன தாண்டி வீட்டு தாண்டி எதுவுமே தெரியாது. உண்மை தெரியும் வீட்டு தெரியும் அதுக்கப்புறம் என்ன அவனை தாண்டி ஏதாவது வெளியே தெரியாது. அவனுக்கு பயமாக இருக்க விட்டு போகிறதுக்கு அவன் எல்லாமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா. அவனுக்கு தனியாக விட்டு போய் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன். போகும்போது நிம்மதியாக போயிடுவான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கும் மேட்ச் பண்ணிக்கிறாஜா அவன் நம்பி கேட்குறாங்க. நம்பி பொருள் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஆமாடா அவங்களுக்கு யாருமே இல்லையா அதனால ஜாலியாக நம்ம நீ போல்டாக இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும் சரி வெக்கேஷன் போகிற ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நான் ஜிம்மி இல்லை சரியா ஜிம்மி ரொம்ப பாவம் குழந்தை நிறைய விஷயம் பயமாக இருக்குது வேறு யார்ட்டையும் கொடுக்குறது நம்பிக்கை இல்லைடா சரி அதனால தான் நீ பார்த்துப்பல நம்பி கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறியா என் கருமொழி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்காக மேரேஜ் பண்ணிப்பியா என் ஜிம்மில் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. அவங்களோட பையன் தான் நம்பியும் ஆனால் அவங்க ஜிம்மி வந்து அவங்க மனசு வந்து கிளம்பிடுச்சுன்னா அவங்களோட பையன் ஜிம்மின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி பார்த்துக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறவங்க சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க இவ்வளோ வருஷம் இவ்வளோ டேஸ் அவங்க இப்படிலாம் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம்மி தான் ஒரு அழகாக அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அழகாக கேர் பண்ணிக்கிட்டது சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க எதுக்காக பண்ணுவேன் நம்பினா அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஜிம்மி தலைவிட்டு போய் பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு போக கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் என் பையன் ஆனால் நீ போல்ட் ஆகிட்டுடா நீ நிறைய மெச்சூரிட்டி ஆகிட்டு அவனுக்கு எல்லாமே தெரியுது அவங்களுக்கு எதுவும் தெரியலடா அவனுக்கு குழந்தையா இருக்குது அதான் பயமாக இருக்குது நம்பி நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஜிம்மி வந்துட்டு கொடுக்குறேன் நீ ஜிம்மில் பார்த்துப்பா செகண்ட் ஜிம்மி ஒன்று நல்லா பார்த்துப்பான் அதனால தான் விட்டு என் ஜிம்மி தவிர தாண்டி கொண்டு யார் வேறு நல்லா பார்த்துப்பான்னு தெரியாது எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு என் ஜிம்மை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லிட்டாங்க. அவன் நல்லா பார்த்து சரியா நீ கண்டிப்பாக லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பான் அவங்க கூட இருந்தால் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் நல்லதுக்காக தான் யோசிச்சு பண்ணுறேன் ஓகேவா நீ அவங்க கூட தான் அவன் ஹாப்பியாக இருப்பான் அவங்க கூட நீ ஹாப்பியாக நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு நம்பி ரொம்ப சொல்கிறாங்க. ஆனால் அம்மா நான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ அப்படி பார்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டு கண்டிப்பாக போக பிடிக்கும் சரியா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் எனக்கு ரொம்ப நிறைய லவ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படியே மாறும் சரியா சொல்கிறாங்க.
அம்மா சொல்கிறாங்க அம்மாவோட விஷயம் அவள் சொல்கிறாங்க வீட்டு இருக்குது அப்படி சொன்னா நம்பி பயந்துல அம்மா சொல்கிறாங்க அம்மாவோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுவா கேட்குறாங்க நம்பி நம்ம பயந்து ஜிம் பார்க்குறேங்கம்மா அதே வேண்டாம்மா ஜிம் சொல்கிறாங்க அதை நம்பி நம்ம பார்க்குறேன் இல்லை அம்மா சொன்ன கேட்கல இல்லைம்மா அது வேண்டாம்மா சொல்கிறாங்க சொல்லக்கூடாது சரியா அம்மா சொன்னால் கரெக்டாக இருப்பா சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குமா சொல்கிறாங்க அம்மா சொன்னால் கேட்க சரியா இப்போ நம்பி நம்ம அந்த செக்ரட்டரி கூப்பிட்றாங்க அவங்க வராங்க அவங்க கையில் பாக்ஸ் வச்சுருக்காங்க கூட ஒரு ஃபாதர் வராங்க நம்பி பார்க்குறாங்க ஃபாதர் சொல்கிறாங்க சொல்லுங்க அப்படி கேட்குறாங்க இப்போ அவங்க சொல்லிட்டு கிளாரா டாக்டர் சொல்லுங்க கிளாரா சொல்கிறாங்க எனக்கு இந்த பையனுக்கும் என்னுடைய ஜிம்லுக்கும் 2 பேருக்கும் மேட்ச் இருக்கும் அது லீகலாக நடக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க சரி சொல்லிட்டு இப்போ லீகலாக பண்ணுறாங்க எப்படி டாக்டர் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்டர் வந்து சைன் வாங்கிக்கிறாங்க சைன் வாங்கிட்டு நம்பிட்டு லிங்க் கொடுக்குறாங்க நம்பி நான் ஃபோட்டோ எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர் பிளஸிங் சொல்ல சரியா உன்னோட அத்தை மாமா உன்னோட அப்பாவோட விஷயம் அதான் சரி அப்பா ஆசை அதுதான் நம்ம ஜிம்முக்கு ஒரு மேட்ச் வைக்கணும் ரொம்ப ஆசை ஜிம்முக்கு ஒன்று மேட்ச் வைக்கணும் உனக்கு ஜிம்மு மேட்ச் வைக்கணும் ரொம்ப ஆசை அவருடைய விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணி தான் போக போகிறேன் சொல்லிட்டாங்க நம்பிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கம்மா எப்படி நீ போகலாம் சொல்லிட்டாங்க நான் போக போகிறது வேறு வழியில் சரி நான் போய் ஆகணும் நான் சொல்லுவேன் சரி நான் எனக்கு தான் கொண்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் சரியா ஆனால் போகிறப்ப ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்போ கேட்குறாங்க நம்பினால எதுவுமே சொல்ல முடியல அம்மா சொல்கிறாங்க போகிறப்ப அம்மா ஹாப்பி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க நம்பி எவ்வளோ பார்க்குறேன் ஜிப் பார்க்குறாங்க நம்பி நான் சொல்கிறேன் நம்பி எதுவுமே சொல்லாமல் நான் கண்டிப்பாக சென்ட் ஆஃப் பண்ணிட்டு மாசியம் நம்பிதான் அப்பாவது கேட்குறாங்க கிங் நம்பினாகினி பாச்சியம் திரும்ப செய்யல சம்மந்தம் கேட்குறாங்க நம்பி பார்க்குறாங்க சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க பாச்சியமாகினி கிம் நம்பினா திரும்ப செய்யல சம்மந்தம்னு கேட்குறாங்க இப்போ ஜிம் வந்துட்டு சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ நம்பி ஜிம் ஹேண்ட் இருந்து போட்டுறாங்க ஜிம் ஜம்ப் நம்பி ஹேண்ட் இருந்து போடுறாங்க சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ சைன் பண்ணிடுறாங்க அவங்க அம்மாவுக்கு அது கேட்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம செக்ரட்டரி தான் நம்பி ஜிம் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா பக்கத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க 3 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் நம்பி ஹேண்ட் கேட்குறாங்க கொடுக்குறாங்க இப்போ ஜிம்மில் ஹேண்ட் வைக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் பத்திரம் பார்த்துக்கோ சரி இதான் விஷயம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க போய் லைட்டாக ஸ்மெல் பண்ணிடுவாங்க ஐஸ் அப்படி க்ளோஸ் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக நம்பி பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நம்பி ரொம்ப அழகாங்க அவரோட தாண்டி கூட போயிடுது அவருக்கு அது பேர் வந்து மறுபடியும் போயிருக்கும் இப்போ அவர் பார்த்துருக்காங்க எனக்கு அவர் ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு என் அம்மா கிட்டையும் என்னுடைய மினிக்கிட்டே நான் பேசிட்டு வரேன் ஜின் அப்படி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு சரி சொல்லியிருப்பாங்க நான் பேசிட்டு அவனுக்கு வந்து எனக்கு இன்னும் சொல்லியிருப்பாரு அவருக்கு சரி சொல்லியிருப்பாரு எனக்கு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை லவ் பண்ணியிருப்பாரு ஆனால் சொல்லியிருக்க மாட்டாரு அது அவர் 2 பேருமே தெரியும் அவர் லவ் பண்ணுறது இவர் அவர் லவ் பண்ணுறது தெரியும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ ஃபைனலாக நம்ம ஜின்னு வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அந்த பக்கம் நம்பி பார்க்குறாங்க இப்போ மனசு உடஞ்சி போயிடுச்சு இப்போ அவங்க அம்மாவுக்கு நல்லா முடிஞ்சிருக்கும் ஜின்னு ரொம்ப அழகாங்க அவர் தாங்கிக்க முடியல எனக்கு அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா போகிறபடி பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லி சின்ன ஒரு வார்த்தை சரிட்டாங்க அம்மா வந்து ஹாப்பியாக போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம டிவோர்ஸ் ஆர்டர் கொடுத்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் எனக்கு இப்போ தான் நம்ம ஜிம் யோசிக்கிறாங்க எனக்கு ஜிம்மில் போய் என்ன படிப்பாங்க நம்ம சின்ன லைஃப் லவ் பண்ணாலும் தெரிஞ்சது அப்போ வந்து ஜிம் வந்து மூவ் பண்ணி முடிவு பண்ணியிருப்பாரு நான் என்ன கூட சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி மூவ் பண்ண போகிறா சொல்லிட்டாங்க நம்பி வந்துட்டு சின்ன குட்டி இன்ட்ரோ பண்ணுறப்போ நாங்கள் வீட்டோட போயிடுவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அது ஃபாரினுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க படிக்கிறதுக்கு ஆமாம் நான் 12th முடிச்சுட்டு ஃபாரினில் படிக்க போகிறேன் நான் வந்துட்டு இப்போ அட்மிஷனாக போட போகிறேன் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டு ஆமாம் நான் செக்ரட்டரி ஆண்டிகிட்ட சொல்லிட்டேன் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம் எனக்கு அவங்களுக்கு இன்னும் அம்மாவுக்கு தெரியாது நம்ம சின்ன லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கூட்டிகிட்டு வராங்களோ கூட்டி நிமிஷம் பண்ணுறப்போ நான் டக்குன்னு அவங்க பொம்மான் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாங்க நான் அங்கே படிக்க வச்சுப்போ நான் என்னமோ சரி ஓகே நீ தனியாக போய் நானும் வரேன் சொல்லிட்டாங்க அப்படி அவங்க 2 பேருமே அப்படி பண்ணியிருக்காங்க இப்போ என்னால் இதெல்லாம் லீவ் முடிச்சுட்டு அங்கே போயிடலாம் ஃபார்ம் போய் நினச்சிருப்பாரு இப்போ திரும்பி எல்லாமே மாறி போயிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு பேச முடிச்சுட்டு அவர் தான் அவங்க அம்மா இறந்த இடத்துல அதை நினச்சிட்டு இருக்காரு இப்போ நினச்சிருக்கிட்ட அவங்க செக்ரட்டரி சொல்கிறாங்க நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க பொறுப்பு ஆமாம் அம்மா உங்கள் பேர் எல்லாத்தையும் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அம்மா உங்கள் பேர் எல்லாமே ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க உங்கள் பேருக்கு ஜிம்மி பேருக்கு தனித்தனியாக சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் தெரியுமா நம்ம ஜிம்மி சார் வந்து ஃபாரின் போகணும்னு சொல்கிறாங்க ஃபாரினாக சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்க படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க ஃபாரின் போகணும் படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஆமாம் படிக்கிறது ஃபாரின் போகணும்னு சொல்லியிருந்தாரு நான் கூட அட்மிஷன் கூட போட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்பிலாம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்பிட்டு வராங்க ஜிம்மி கூப்பிட்றாங்க ஜிம்மி பார்க்குறாங்க நம்பிட்டு எஞ்சி உட்காராரு என்ன சொல்லி கிட்ட வராங்க நீ ஃபாரின் போய் கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஃபாரின் போக சரியா இங்கே படிக்கலாம் சரியா சொல்கிறாங்க இதை நம்பியா சொல்லிட்டாங்க பாரு காலேஜ் ஓப்பன் பண்ணி டைம் இருக்குது ஓகே பொறுமையாக ஜாயின் பண்ணி விடுறேன் இப்போதைக்கு நியூஸ் சரியா சொல்கிறாங்க இன்னும் நீ போக சரியா எனக்கு புரிய மட்டும் தான் இங்கே போகக்கூடாது சரியா செகண்ட் நம்மளுக்கு மேரேஜ் இருக்குது புரியுதா சொல்கிறாங்க இல்லை நம்பிச்சுனா அதே சொல்கிறாங்க நம்மளுக்கு மேரேஜ் இருக்குன்றது அம்மாவுக்காக நான் பண்ணிவிட்டேன் சரியா உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ அவங்கள சொல்லி ஜிம் இருக்காங்களா சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறாங்க இப்போ தான் யோசிக்கிறாக்கா இந்த 2 வீக்ஸ் அவர் மறந்து போயிட்டார் அவங்க அம்மா இறந்தது இந்த ப்ராப்ளம்ல சார் நினச்சிட்டு அவர் இறந்து அது மறந்து போயிருப்பாரு இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஜின்னு சொல்லிட்டாங்க உனக்கு ஜின்னஹாங் பிடிக்கல ஜின்னஹாங் லவ் பண்ணி லவ் பண்ணுறது சரி மேரேஜ் பண்ணிக்கோ தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபீல் பண்ணது ஓகேவா நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி தரேன் ஓகேவா சொல்லிட்டாங்க ஜின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி தரேன் ஓகே நீ ஜின்னஹாங் கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வாழணும் ஓகேவா அவனுக்காக வெயிட் பண்ணிருக்காரு யாரும் சீட் பண்ணக்கூடாது கூட சரியா நீ லவ் பண்ணுறது அவங்களுக்கு அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் நான் வந்துட்டு உனக்கு சைன் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா ஜின்னு சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிம் என்ன பேசிட்டு சொல்லிட்டாங்க ஆமாம் நம்பிதான்
அம்மாவோட விஷயக்காக மேரேஜ் பண்ணிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன் அப்படி நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் என்ன ஜிம் பேச சொல்கிறாங்க. இல்லை நம்பி தான் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க இப்போதைக்கு எப்படி பேசணும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிடாரு அவருக்கு பேசணும். எனக்கு அவருக்கு ஜிம்மையும் கொடுக்குற மனசு இல்லை. சேம் டைம் ஜிம்மில் வந்து இந்த மாதிரி இப்போ எப்படி விட்டு கொடுக்க முடியுன்ற அவருக்கு ஏற்றுக்கல. எனக்கு அந்த அம்மா நம்ம நம்பி தான் படிச்சிருக்காங்க. அவர் கொடுத்துட்டு போயிருக்காங்க மேரேஜ் பண்ணி. அவர் 12 மணி ஆச்சு. நம்ம ஃபேமிலிக்கு அவங்க மட்டும்தான். இப்போ அப்பா அம்மா இல்லை, அங்கிள் ஆண்டி இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். ஜிம் மட்டும் தான் இருக்கார். அவர் எப்படி விட்டு தர முடியும்? நம்மளோட மணி ஆச்சு. சரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பார்த்துருக்காரு. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய மிஷின் பண்ணாமல் இருப்பேன். எனக்கு இத்தனை வருஷமாக பாஸ் பண்ணுறது அவர் மேலே தான். அவர் கம்ஃபர்ட் சொன்னால் அவருக்கு எப்போலாம் கஷ்டம் ஒரு ரூபாய் கவலை இருக்கப்போ அவர்கிட்ட ஃபோன் பேசுவார். அது சரியாயிடும், அந்த கவலையே போயிடும். அப்போ நினச்சி பார்க்குறாங்க நீ இல்லாத லைஃப் நான் அப்படி இருப்பேன் சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாங்க. நீ விட்டு போயிட்டா நான் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. அதே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு டேஸ்ட் போயிட்டு நம்பிட்டு இப்போ சார்ஜ் எடுக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான் நம்பி வந்து எனக்கு ரொம்ப சின்ன பண்ணுறது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜின் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நம்பி எப்போ வருவா என்னாச்சு நீ வீட்டுக்கு போனி இது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பிருக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. ஒன் சைட் லவ் பண்ணால் கூட ரொம்ப சின்சர் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் சொல்லாமல் லவ் பண்ணியிருந்தா கூட ரொம்ப அழகாக லவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டீசென்ட் வே இல்லை, ரொம்ப அழகாக. அந்த லவ் சொல்லவே இல்லையே, நம்ம எப்படி அந்த பர்சன் ஹேட் பண்ண முடியும்? அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேனே சொல்லிட்டு லவ் பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணாக்கா அவங்க ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லாமல் அந்த லவ் வச்சுக்கிட்டு இன்சைட் வச்சுக்கிட்டு அந்த லவ் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்களே அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ எப்படி நான் வந்துட்டு நம்பி வந்து ஜிம்மை எப்படி கம்ஃபர்ட் பண்ணலாம், நம்ம ஜிம்மை எப்படி கம்ஃபர்ட் பண்ண போகிறோம், ஜிம்மை எப்படி சொல்ல போகிறோம், நம்பி நான் ஜிம்மை விட்டு தர முடியும். அப்புறம் அதே நினச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பட குறைச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக பாயிண்ட் ரொம்ப குடிக்கிறாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு எனக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்காரு. நம்ம நம்பி லைஃப் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டோமோ, எனக்கு சின்ன பசங்க அவர் லவ் பண்ணுறாரு. அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே, நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளாம் சொல்லியிருக்கலாம், நம்ம அவசரப்பட்டு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். எனக்கு ஜூனை கூட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தாக்கா நம்ம அம்மா அந்த பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஜூன் வரைக்கும் நம்ம என்ன முடிவு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் டேஸ் போகட்டும். நம்ம இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம கம்ஃபர்ட் பண்ணி போய் கொஞ்சம் போனால் சரியாக வராது அப்போ சொல்லிட்டு ஜிம்மிங் வந்துட்டு என்னோட சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக போகண்டா சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. எனக்கு ஃபாரின் காலேஜ் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்போ சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படி எனக்கு அந்த டே ஜிம்முக்கு ஃபீவராக இருக்கிறதுனால அவர் மேடம் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க சொல்லப்பா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. நான் போய் ரொம்ப தூங்குறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்குறேன். நான் மெடிசன் போட்டுக்கிறேன் நான் போய் தூங்குறேன். நீங்கள் நம்பி தான் ஃபுட்டு கொடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆனாலும் ஸ்டில் தம்பி ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கூட ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க. நம்பி ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்காரு. இப்போ மேடம் பார்க்குறாங்க. நம்பி தம்பி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னாச்சு பார்க்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இது இடத்துல போகிற சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்பி ட்ரிங்க் பண்ணி சொல்லி அப்போ ஃபுட்டு என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் சொல்லி நம்பி போகிறாங்க. இப்போ போயிட்டு அவருக்கு டேரெக்டாக அவரும் போகிறாங்க. ஜிம் தூங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரம்ஜின் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்பி ஜிம் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப லைட்டாக ஃபுல்லாக லாக் ஆகுது. லைட் கொஞ்சம் டோர் வந்து லைட்டாக கொண்டதாக இருக்குது. அவர் உள்ள வராங்களோ வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம் தூங்கிட்டு பார்க்குறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம் வந்து ஃபீவர் மெடிசன் போட்டுக்கிறாரு. அது பெருசாக தெரியல. அவரால் தூங்கிட்டு ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்காரு. நம்ம ஸ்லீப்பிங் பில்லும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருப்பார் அவர். இப்போ நம்ம ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சரியா. சேம் டைம் இப்போ என்னவோ தெரியல எனக்கு. நான் சின்னதாக லவ் பண்ணேன். ஆனால் சின்ன நீ எனக்கு ரொம்ப எனக்கு உன்னதை வந்து வேலைக்கு மனசு வரலையே. எனக்கு அவனை கம்ஃபர்ட் பண்ணி தோணும் சரியா. அவன் எப்படி கம்ஃபர்ட் பண்ண போகிறேன் எப்படி சொல்லி போகிறேன்னு தெரியல. ஆனால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது என்னால் சரியா. நீ கஷ்டப்பட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஃபேமிலிக்கு நீ மட்டும்தான் சரியா. நீ வந்துட்டு தனியாக இருக்கிறத பார்க்க முடியாது. எனக்கு உன்னை கஷ்டப்பட முடியாது. விட்டு நீ என்னடுது நம்ம பத்திரம் பார்த்துக்கணும். எங்கே போய் விட்டு ஃபாரின் போயிடுவேன் அதை நம்பி கேட்குறாங்க. விட்டு எங்கே போயிட சரியா. நீ மட்டும் தான் எனக்கு இருக்கிறது. நீ மட்டும் தான் எங்கிட்ட போயிடாத நம்பி தான் சின்ன ஹக் பண்ணுறேன். ஹக் பண்ணி எப்போ இதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. இப்போ நம்பின்னு சின்ன பேச பார்க்குறாங்க. பார்த்து எப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இவருக்கு தூக்கம் போச்சு ரொம்ப கலையுது. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து நம்ம நம்பி கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் வந்துட்டு ஒரு நாள் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நம்பி ஜிம் டக்குனு கொஞ்சம் தூக்கத்துட்டு தூக்கமே இருக்கிறது போகுது. டக்குனு வந்து ஏற்பட்டுருக்காங்க. நம்பி எனக்கு பாரு இங்கே பாரு நான் ஜிம் இங்கே பாரு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அது ஜிம் நான் ஜிம் இல்லை இந்த ஜிம் நினச்சி கிஸ் பண்ண நினச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்பி பார்க்குறாங்க. ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நம்பிட்டாங்க. பாரு என்ன பண்ணுறீங்க ஜிம் பண்ணிக்கா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க ஏன் வீட்டில் பண்ணேன் எங்கே நினச்சது பழக்கமாக சொல்கிறாங்க. சாரி எனக்கு போயிடாதான் சொல்கிறாங்க. அது சொல்லி எனக்கு போயிடா சரியா. நீ என்ன நடக்குறா எங்கள் கூட வேறு நம்பி தான் கிஸ் பண்ணுறாங்க. நம்பி எனக்கு பாரு வேணும் நம்பி தப்பு நம்பி நான் ஜிம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நானும் நம்பி ஜிம்மு கூட ஒரு மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி. நீ இல்லாமல் இருக்க முடியாது. விட்டு வேறு விட்டு போயிடாது என்ன பத்திரம் பார்த்துக்கலாம் சரியா. அவனால நம்மகிட்ட கஷ்டப்பட்டுனா சரி. அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி யாரும் நினைக்க மாட்டாங்க சரியா. நீ என்னது அது மாதிரி நீ இல்லாமல் எல்லாரும் இருக்க முடியாது சரியா. நீ கூட தான் இருக்கணும் சரியா. ஒன் டே கூட கூட பேச முடியாது இல்லை. நீ இப்போ நீ வந்து இப்போ 2 வீக்ஸ் சரி பேசல கேட்டால் எக்ஸாம் எடுத்துட்டேன்னு சொன்னியா. அதே எனக்கு ஹார்ட் ஆகிடுச்சு. அங்கே இருந்தேன்னா எனக்கு ஹாப்பியாகவே இல்லை. நீ பேசாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 மணி எதுவும் பேசவே இல்லை. கேட்டால் படிக்கிறது ரீசன் சொல்கிறேன் என்னாச்சு உனக்கு அப்போ கேட்குறாங்க. ஃபஸ்ட் இருக்குது சின்ன பார்த்து ஃபஸ்ட் இருக்கா ஃபஸ்ட்டு வா சரியா. நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண மாட்டேன் சரியா. சரி நம்பி என்ன பார்க்குறேன் நான் உனக்கு சரியா நான் உன்னோடது நீ ஃபீல் பண்ணாது அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு
இப்பெல்லாம் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஜிம்மி கூட மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குற வேணாம் நம்பிக்கலாம் வேணாம் சொல்லிட்டு சாப்பாடுல அவருக்கு ஃபீவர் வராரு, அவருக்கு ரொம்ப வீக்காக இருக்காரு. நம்பில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவ்வளோ எப்படினாக்கா சாப்பிடணும் போயிருது. அந்த பக்கம் நம்பி ஜிம்மி கூட ரொம்ப நேரம் போயிருக்காரு, ரொம்ப இன்டிமேட்டாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துருப்பாரு. எடுத்துகிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்ததுக்கு ஜிம்மில் எழுந்து மூவ் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே டக்குனு ட்ரெஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த கவுச்சி வந்து குழம்பு படுத்துறாரு. அவர் ஏஞ்சி போக முடியல. அவருக்கே ஏற்கனவே மெடிசன் எடுத்துருக்குனால ஃபீவர். அப்படியே ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துறாரு. இந்த பக்கம் நம்பின்னு பார்க்குறாங்க, அப்படியே டயர்டாக படுத்துருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மாறி நம்பி ஆச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மி தூக்கிட்டு இருக்காங்க சோஃபாவில். இப்போ நம்பி பார்க்குறது இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம நம்பி ஜிம்மோட ரொம்ப அச்சோ நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன்னா அது ஜிம் ரூமுக்குள்ள வந்துட்டேன்னா அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சுற்றி பார்க்க பெட்டை பார்க்குறாங்க. பெட்டு லைட்டாக மெஸ்ஸியாக இருக்குது. நம்பி பார்க்குறாங்க, ஓ நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண மெஸ்ஸியாக கிட்டணும், அதை ஜிம் அங்கே போய் படுத்துட்டானோ நம்ம சார் டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பத்திரமா எழுந்துட்டு வெளியில் அவருனாக்க நம்ம ஜிம்மை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரேஞ்ச் போயிடாரு. போயிட்டு கீழே போகிறாங்க. ஆண்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சொல்லிட்டாங்க. சரிப்பா இந்த சரி ஹேங்கர் சூப் கொடுக்குறாங்க. இப்போ அவருமே குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க. மேடெலாம் பார்க்குறாங்க. நம்பியில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் சொல்லாமல் இப்போ நம்ம ஜிம்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 1 hour ஆஃப்டர் குடிச்சிட்டு இறங்கி வராங்க. நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க, நம்பிடா சொல்கிறாங்க, சால்டா சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க ரூம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இல்லை நம்பி யாரும் ஒன்று சொல்கிறாங்க, சால்டா சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மை விட்டுறாங்க. இப்போ அவங்களும் ஜிம்மே பார்க்குறாங்க. ஜிம் எக்கிட்டு ஹிக்கிஸ் இருக்காது. ஜிம் நம்பி பார்க்கலன்னா மைட்லாம் பார்க்குறாங்க. அப்படியே ஹிக்கிஸ் இருக்குது. ஜிம் நம்பியாக உட்காந்துருக்காங்க. எதுவும் சொல்லாமல் இப்போ நம்பி பண்ணுறாங்க. அப்படி டயர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸுக்கு அவங்க லீவ் எடுத்துருக்காரு. அவர் லீவ் எடுத்து ஜிம் பக்கத்துக்கு உட்காராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஓகே தானே அம்மா நினச்சிட்டு இருக்கேன் கேஸ் கேட்குறாங்க. அம்மா இல்லை நல்லா இருக்கா சரியா நம்பி சொல்லி தனியாக நல்லா இருக்கா சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் இந்த மாதிரி நம்பி நடந்து சரி ஓகே அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு. ஜிம்க்கு ரங்க ஸ்டேட்டில் அவருக்கு என்றைக்குமே ஜிம்மு தான் மனசு இருக்காரு. ஸோ நம்ம ஜிம்மு கூட தான் சேர்த்து வைக்கிறோம். இதுதான் நம்மளோட டியூட்டி. நம்ம ஜிம் நம்பி வந்து ஹாப்பியாக நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அவனோட ஹாப்பியஸ் நம்மளோட ஹாப்பியஸ் நம்ம வந்து போயிடல. அவனுக்கு பாடம் நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு மகன் இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டி தான் இத்தனை வருஷமாக அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி இருக்கிற கஷ்டம் கொடுக்க நம்ம போயிடலாம். எனக்கு அவர் பிடிச்சி சின்ன ஒரு மேரேஜ் பண்ணிட்டு முடிவு பண்ணுறாரு. இப்போ 1 month ஆஃப்டர் இந்த ஜிம்முக்கு ரொம்ப டிஸியாக இருக்கா. ஒரு மணி சாப்பிட்ருக்காரு. வாமிட் எடுத்துருக்காங்க. நம்பி பார்க்க ஜிம் அது ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஓகே நம்பி நான் சொல்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஓகே நான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க ஓகே தான் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை வேணாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் டிவோர்ஸ் பேப்பர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. லாயர்கிட்ட கேட்குறாங்க. லாயர் பார்க்குறாங்க. இல்லை சார் மேரேஜ் ஆகி 6 months ஆனால் டிவோர்ஸ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் ஜஸ்ட் பேப்பர் கொடுங்க நான் இப்போ சைன் பண்ணுறேன் 6 months ஆஃப்டர் நம்பி சைன் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டுங்களா சரி சொல்லிட்டு இப்போ அவங்களுமே பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த ஜிம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம நம்பி இப்போ எங்கே போயிருக்காங்கனாக்கா சேல் போயிருக்காங்க. ஓகே சேல் போயிட்டு நம்ம ஜின்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ரொம்ப ஆசை வெயிட் பண்ணுறாரு. ஜின் நம்பி ரிட்டர்ன் வந்து நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்பி எப்போ வச்சுட்டாங்க ஜங்க் ஃபுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. யங் மிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ டேக் ஹக் பண்ணுறாங்க. வைன் ஹக் பண்ணுறா ஜவா ஹக் பண்ணுறாங்க. ஷுவா ஹக் பண்ணுறாங்க. எல்லாமே ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறா இப்படி இருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி ஜின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. யாரும் இன்வைட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இன்வைட் பண்ண முடியாது தப்பா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் பார்க்குறாங்க. நான் செக் பார்க்குறேன். ஏன் ப்ராங்க் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. எனக்கு ஜம் கூட அதனால ஜிம்மு இப்போ அவர் பார்க்குறாங்க. ஏன்னா எங்கள் யாங்க லவ் பண்ணுறவங்க தெரியல நீங்கள் லவ் பண்ணுறீங்க எப்படி சொல்கிறீங்க கேட்குறாங்க. தப்பா இருக்க சுச்சுவேஷனாக மேரேஜ் ஆகிடுச்சு சரியா மன்னிச்சுக்கோங்க. அவங்க யாரும் கூப்பிட முடியல. அப்புறம் எனக்கு பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ண முடியாது சார் சொல்கிறாங்க. எனக்கு பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ண முடியாது. என்னால் எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க முடியாது சரியா நான் சேலில் இருக்க மாட்டேன். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை நம்பி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. நம்பி தான் என்ன பேச நம்பி என்ன நினச்சி கேட்குறாங்க. அது சார் தப்பா இருக்க சொல்லி எனக்கும் இந்த மினிக்கு மேரேஜ் என்ன சொல்கிறாங்க. ஆமாண்டா ஒரு சுச்சுவேஷனால் எனக்கு ஒரு மினிக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா தப்பா எடுத்துக்காத என்னோட ஹார்ட் பண்ண நினைக்கிற ஃபீலிங் ஒன்று ப்ளேலாம் பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சரியா எனக்கு மேரேஜ் ஆகிட்டு என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நம்பின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிக்கோ ஜின் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட மூவ் பண்ணிட்டு சரியா மன்னிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணிடுறாரு. இப்போ என்னன்னு பார்க்குறாங்க. நம்பின்னு கூப்பிட்றாங்க. நம்பியும் திரும்பி பார்க்கல. அப்படியே கண்ணு டியோஸில் வந்துடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நடந்து நினச்சி பார்க்குறாங்க. சின்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஐ இன்வால்வ் வித் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஐ இன்வால்வ் வித் ஹேண்ட்ஸம் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லிட்டு ஜின்னு நம்பி பார்க்குறாங்க. தப்பு இல்லை ரொம்ப அழகாக இருக்காச்சு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறது அந்த பர்சன். என் பேர் ஜின் தோன் பேர் சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க பாரு என் ஃப்ரெண்டு சரியா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு பேர் ஷுகா அவங்க பேர் ஜாப் சரியா சொல்கிறாங்க. இவங்களாம் என்னோட ஃபேமிலி தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. எல்லாரும் ஹாப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ எனக்கு ஒரு வீடு ஸ்டே பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு ஒரே கேட்குறாங்க. இல்லை ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்டல் வேலை என் வீட்டுக்கு வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்பி சரி சொல்லிட்டு அவங்க கூட அட்டாச் ஆகிறாங்க. ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துருங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து தம்பி ஜாங்க அப்படி சொல்கிறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறது தங்கச்சி ஒயன்னு சொல்கிறாங்க. சரி ஹாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஷோவை பார்க்குறாங்க.
இது வந்து என்னோட தம்பி இவங்க சாரி டேன்னு சொல்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் தான். ரொம்ப ஹாப்பியாக அழகாக பேசிக்கிறாங்க. இது வந்து எங்களோட தூர சொந்தம் சொல்கிறாங்க. அப்படியாம்மா எங்கள் ரிலேட்டிவ் பையன் காய் எப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பி பார்க்க அவங்க ஃபேமிலி அவங்க இவங்களோட ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்பி அவங்க ஃபேமிலி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கூட பேசிட்டு ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக போயிருக்கும். நம்பிச்சு அப்போ தான் பார்க்குறாங்க. ஜின் நம்பியை பார்க்குறப்போ நம்பிச்சு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எவ்வளோ அழகாக இருக்கான். அந்த காலேஜாக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க சரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்பிச்சு ரொம்ப ஜின்னை பார்க்குறாங்க. நம்பியை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் டேஸ் போக போக தான் நம்பிச்சு ரொம்ப அழகாக நம்பிக்கு ஜின்னை பிடிக்குது. ஜின்னுக்கு நம்பிச்சு பிடிக்குது. அவங்க இப்படி இருக்க வார்த்தையெல்லாம் சொல்லாமல் லவ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. டீஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி தம்பி ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. மினின்ற ஒரு பர்சன் கிட்ட. அப்போ கூட ஜின்னு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஜின்னு பார்க்குறாங்க. அது யார் மினி அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் நம்பி பார்க்குறாங்க. என் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஓ அப்படியோ ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பார்க்குறதே தங்கச்சியாக இருக்குடா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. தங்கச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசம் கூட சொல்கிறாங்க. என்ன இது காமிப்பத்தில் ஃபோன் பேசிட்டே இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜின்னு பாசிட்டிவாக அவரால் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் லவ் சொல்ல கூட உங்க லவ் அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஒரு டைம் நம்ம ஜின்னுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு ஜிம்மை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு நியூ இயர்க்கு ரிட்டர்ன் வரும்போது கிஃப்ட் வாங்கி தரச்சு சொல்லிப்பாரு. அவரே கிஃப்ட் செலக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்பெல்லாம் வாங்கி தந்திருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அந்த டேஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கும். இப்போ நினச்சி பார்க்குறாங்க இத்தனை வருஷம் லவ் வந்துட்டு இப்படி பிரேக் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ அதை நினச்சிக்கிட்டே அவர் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா 1 வீக் வாங்க பண்ணுறதுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆச்சு இப்படி இருக்கே சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு வந்து இப்போக்கா ஜின்னுக்கிட்ட அந்த வீடு பிரேக்கப் சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற 1 வீக் ரொம்ப கஷ்டப்படுற இப்போ கம்ஃபர்ட் ஆக போகிறான். வெளில வந்துடுவான். அவன் பார்க்கலாம் திருப்பி ஒரு மாதிரி இருப்பான். ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. 1 வீக் வாங்கிட்டு இருந்தாலும் 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம எனக்கு ஃபோன் வர சொல்கிறாரு. இன்னும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவர் தெரியாதுடா சொல்கிறாங்க. தெரியாது ஆமாம் அந்த மாதிரி நடந்துச்சு தெரியாது. அவர் சொல்ல நான் விரும்பல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு அவருக்கு வந்து ஜின்னு தான் கரெக்டாக ஜின்னு கூட தான் வாழணும். ஏன் கூட வேணாம் சொல்கிறாங்க. என்னென்னு நீ விட்டு தர புரிய ஆமாம் எனக்கு அவர் மனசில் யாருக்காங்க அவங்க கூட வாழணும் சரி ஏன் கூட வாழக்கூடாது. ஃபோர்ஸ் போய் வாழ மாதிரி ஆகிடும். லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்காது. ஒரு பர்சன் ஹாப்பினஸ் இன்னொரு பர்சன் ஹாப்பினஸ் வந்து கொள்ளக்கூடாது ரொம்ப தப்பு. ஸோ நான் என்னோட நம்பிக்கை விட்டு மூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறா கொஞ்சம் யோசிச்சா சொல்கிறாங்க. நம்ம ஆண்டோ சொன்ன கிட்டே எங்கே சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கொடுங்க. இப்போ நம்ம அனுப்பிச்சிடும் நம்ம சார் ஜிம்மி நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் வந்துருக்கு. இதை பார்க்குற ஜிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னமோ சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறீங்களா என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இல்லைடா இந்த பேபி என்கிட்ட வச்சுருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த பேபி வந்து கூட தெரியாமல் போயிருக்கோம் தெரியாது சரியா. அவங்க வந்து கஷ்டப்பட வேணாம். ஓகே எனக்கு நம்பிச்சிருக்கு ஒரு அழகான பாண்டிங் ஒரு அத்தை பையன் மாமா பையனாகவே இருக்கட்டும் தாண்டி எதுவும் வேணா ஒரு ஃபேமிலி பாண்டிங்காகவே இருக்கட்டும். இந்த பேபி வந்து என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது வேறு வழி இல்லாமல் பேபி நான் அபார்ஷன் பண்ணிட சொல்கிறாங்க. எனக்கு பேபி நான் அபார்ஷன் பண்ணிட்டு நீ நான் ஃபாரின் படா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க பேபி எப்படி எனக்கு கொடுத்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா. அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். வேண்டாம் அவரும் சின்ன ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு பேபி வந்துட்டு அபார்ஷன் பண்ணிட்டா எனக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தர முடியுமா கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைடா வேணாண்டா ஓகேவா அவர் ரொம்ப கஷ்டப்படாது வேணாம் சொல்கிறாங்க. இல்லைடா நீ அவர்கிட்ட பேசி பார்க்குறா சொல்கிறாங்க. மேபி ஒரு மேரேஜுக்கு போய் மாறிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா வேணாம் ஓகேவா அப்படி கஷ்டப்பட ஜின் நம்பிட்டு நான் கொடுக்க மாட்டேன். அவர் ஜின்னு கூட வாழணும் ஜின்னு அவர் தான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஸ்ட்ராங்காக இருக்கா நான் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு என்னமோ சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மில் கிட்டே அங்கே விட்டு போயிடுறாங்க. அந்த பாத்ரூமில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மி என்னமோ கிளம்பி போகிறாங்க. இப்போ என்ன ஆண்டி பார்க்குறாங்க. எங்கே பாப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. ஆண்டி நான் என்ன கூட வெளியே போய்ட்டு சொல்கிறாங்க. சரி பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வெளில போயிடுறாங்க. இப்போ நான் ஜிம்மில் அந்த அமேடாண்ட் எடுத்து பார்க்குற ஜிம் ரொம்ப க்ளீன் பண்ணி வந்துருப்பாங்க. அப்போ பார்க்குற ரெஸ்ட் ரூமில் பார்த்தா அந்த கிட்ட அந்த கிடக்கு அதை பார்த்து அவங்க மாதிரி எடுத்து என்ன ப்ரெக்னன்சி கிட்டே பாசிட்டிவாக இருக்குது பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே அன்றைக்கி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி நம்ம நம்பி வந்து குடிச்சிட்டு வந்துட்டு மேலே வந்துருப்பாரு. அப்போ பார்க்குறாங்க சரி நம்பிட்டு பார்த்து முழுக்காக கொடுத்து அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படி பெரிய ஒருத்தர் படுக்கூடாது சொல்லிட்டு மேலே வந்துருப்பாங்க. வந்து போட்டாரு சட்டு ஜிம் ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்போ அது ஜிம் ரூமில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். போய் பார்த்தா டோர் வந்து கொஞ்சம் ஹாஃப் ஹவர்க்குள்ள வந்துருக்கும். பார்த்தா அந்த மாதிரி அவர் ஒன் ஹவருக்கு அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இப்போ நினச்சி பார்க்குறாங்க. ஓ அன்றைக்கி அவருக்கு இருந்தார் இல்லை அதான் சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. சரி ஓகே அது அப்படியே நினச்சிட்டு அதுக்கிட்ட ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு கீழே வராங்க. இப்போ நம்பின்னு பார்த்தா ஆஃபீஸ் போயிருக்காரு. அவருக்கு எதுவும் சம்திங் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்க ஏன் எனக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது என்னவா இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணார் வீட்டுக்கு. இப்போ நம்ம நம்பி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆண்டி பார்க்குறாங்க சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஜிம் வந்து வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரை பெருசாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டேன். ஓகேவா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவா இப்போ வாமிட் சரியாயிட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஆண்டி பார்க்குறாங்க. அது நல்ல விஷயம் பார்த்துட்டாங்க. என்ன ஆண்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க சின்ன வயசில் வாழ்ந்த அந்த வீட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க. அவங்க பார்த்து வளர்ந்த குழந்தைங்க நம்பிச்சு ஜிம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீ அப்பாவை வர சொல்கிறாங்க. ஆண்டி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு அவங்க நடந்து சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாருங்க ஜிம் பண்ணிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நம்பிருக்கே தெரியும் அவங்க வீட்டில் எந்த ஒரு வீடும் போய் சொல்ல மாட்டாங்க. அதை பார்க்குறாங்க. நீ என்ன ஆண்டி சொல்லிட்டு ஆமாப்பா நான் ஜிம் போய் டெஸ்ட் எடுத்துருக்காங்க போல. இப்போ ஜிம்மில் என்ன வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. வெளில போயிருக்காங்க. ஆமாம் எங்கே வெளில போயிருக்காங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அது பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குற நம்பிக்கு ஒரு மாதிரி இருக்காரு. எப்படி சொல்கிறது தெரியல அந்த மாதிரி டக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு.
ஏன்னா நம்ம இந்த மாதிரி நடந்துருக்கோம், அது கூட அவன் நம்மகிட்ட சொல்லலையே, அப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான், நம்ம ஹர்ட் பண்ணிருப்போம், நம்ம ஜிம் நம்ம சரி புரிஞ்சுக்காம போயிட்டோமே, நம்ம வந்துட்டு ஜிம்மை கம்ப்ளீட் பண்ண கூட இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு ஜிம்முக்கு, அந்த பக்கம் ஜிம்மில் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு. இப்படி அந்த ஃபோனை ஒரு பர்சன் பிக் பண்ணாங்க, ஹலோ சொல்கிறாங்க, ஜிம்மின்னு எப்படி சொல்கிறாங்க, ஜிம்மில் இந்த பக்கம் பார்க்குறாங்க, நம்பி ஹேங் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, என்ன ஜிம் கேட்குறாங்க, அதுவா அவங்க பக்கத்தில் ஒரு பிஸியாக இருக்கா சொல்கிறாங்க, பிஸியாக இருக்கா எங்கே காசு கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்லி எனக்கு உடனே பார்க்கணும் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க, பாரு எங்கே தான் வீட்டுக்கு வாங்க சொல்லி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இல்லை எங்கள் போயிட்டு போகிற ஒரு 3 hours ஆகும் சொல்கிறாங்க, 3 hours எதுக்கு கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேஷன் நேம் சொல்லி பேஷன் கூப்பிட்றாங்க, அது கேட்குற அம்சுக்கு அது ரிசன் ஆகிடுது. நீ இப்போ எங்கே இருக்கா கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்லி இப்போ எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்காது எதுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் ஃபீவராக இருக்காதான் சொல்கிறாங்க. நான் இன்னும் போய் சொல்லாத சரியா உண்மை சொல்ல சொல்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு மாதிரி கேட்டால் அவருக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம், நம்ம ஜிம்முக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு வாங்கணும் காசு, எனக்கு சின்ன சொல்ல பண்ணுறாரு யாரும் தெரிஞ்சிருக்கும், அவர் சின்ன லைஃப் லவ் பண்ணுறாரு அவர் தெரிஞ்சிருக்கும், அப்போ ஜிம்மு உதவாக பண்ணுறாங்க தெரியும் அவருக்கு. அப்படின்னு அவருக்கு விஷயம் எனக்கு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கணும், நம்பிக்கை தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஒரு ஆசை. அது என்ன பண்ணுறாங்க, கால் சொல்கிறாங்க, என்கிட்ட உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்பிச்சுமே அந்த உடனே ஸ்பீடாக வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ டாக்டர் வந்துட்டு ஜிம்முக்கு இன்ஜெக்ஷனாக கொடுத்துருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணவே இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்குறேங்க டாக்டர், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுமா, ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி வெயிட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் பேஷண்ட் கூட போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து மயக்கத்தான் இருக்காரு. இப்போ எங்கே நம்பி ஓடி வராங்க, எங்கிட்ட வந்து வருவாங்க, வருவாங்க பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க, இது நம்பி கேட்கவும் என்ன நடந்ததுதான் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஆமாம் வந்து ஒரு பேபி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. நீ என்ன சொல்கிறேன் என்ன கேட்குறாங்க, ஏன் மினி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பேபி அவார்ட் பண்ணி நினைக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீங்களும் சின்ன ஹேங் லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் நீங்கள் சின்ன ஹேங் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், சரி அவங்களே உங்களுக்கு கஷ்டமாக போகக்கூடாது.